அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இது வந்து அந்த 17 செகண்ட்ஸ்க்கு மேல வரும். அது அவங்க இந்த ஜப்பான் டாக்டர் சொல்றது வந்து இந்த பிராணன லங்ஸ்ல வந்து அவ்வளவு நேரம் தான் உள்ள வச்சிருக்க சொல்றாங்க. கொரோனாவுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லி கொரோனா டாக்டர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஐயா மறுபடியும் சொல்லி பார்ப்போம். ஐயா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை இன்னொரு சொல்லலாம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நல்லது ஐயா. இதுல ஒரு குறிப்பு, இந்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்றப்ப மற்ற எல்லாரும் மியூட் பண்ணுமா? சாந்தியமா எல்லாரும் மியூட் பண்ணிடுங்க என்னதை தவிர. இந்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்றப்ப ஐயா இந்த இஞ்சனாவை எல்லாரும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். தனி பெரும் கருணைங்கிறப்ப இங்கனாவை அழுத்தி சொல்லணும். அதை நம்ம அன்னைக்கு சிந்திச்சோம். அருட்பெரும் ஜோதிங்கிறப்ப இஞ்சு, தனி பெரும் கருணைங்கிறப்ப இங்கனாவை அழுத்தி சொல்லணும். அதுக்கு நான் வந்து நம்ம அமெரிக்காவில இருந்து வரக்கூடிய நம்ம அம்மையார் சங்கரி அம்மாவுக்கு நான் ஒரு விளக்கம் கூட எழுதி அனுப்பிச்சேன். விளக்கம் கேட்டிருந்தாங்க இந்த அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்துக்கு. நம்ம அதெல்லாம் வந்து முதல்நிலை போறப்ப சிந்திக்க போறோம், ஆழமா சிந்திக்க போறோம். உங்க சும்மா மேலோட்டமா சொல்றேன் ஏன் இந்த இஞ்சி இங்கன்னா என்ன முக்கியம்ட்டு. இந்த இங்குங்கிற எழுத்தையா அந்த தன்னுடைய என்ன முன்னு எழுத்து இருக்கு பாருங்க, அது எல்லாமே வராது. சங்கம், பங்கம், கங்கம், தங்கம், இந்த கா வருது பாருங்க, நம் போல் வளையிடுவா அவ்வை. அது மாதிரி அதே மாதிரி தனி அருட்பெருஞ்சோதி இஞ்சி இருக்கு பாருங்க, அது முன்ன இருக்கிற சா இல்லாம வராது, இந்த சகரம் இல்லாம இஞ்சி வராது. என்ன அர்த்தம்னா ஐயா, அந்த இங்கனாவுக்கு முன்ன இருக்கிற கா இருக்கு பாருங்க, தமிழ் அதான் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகுன்னு சொல்லுவாங்க. தமிழ் எழுத்தே தான் எண்ணாவும் இருக்கு. இப்ப அரேபியாவுக்கு வந்தீங்க மொழி தனிய, எழுத்துக்கள் தனியா. இப்ப நம்ம யூஸ் பண்ற 1, 2, 3 எல்லாம் அரேபியன் லெட்டர்ஸ் தான். ஆனா தமிழ்ல தனியா எண்ணும் தனியும் கிடையாது, எழுத்தே எண்ணா வச்சிருக்காங்க. இப்ப தமிழ் எழுத்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியலாம், வாய்ப்பு இருக்கும். கானா 1, ஊனா 2, ஞானா 3, சானா 4, ரூனா 5, சா போட்டு 2 கால் கீழே போட்டா அந்த கோடுல 6, ஏ போட்டா 7, ஆ போட்டா 8, கா போட்டு ஒரு சுழி சூழ்ச்சோம்னா அந்த கொம்பை அது வந்து 9, யா போட்டா 10, எகரம்னா 10. 8 2 மரியாதை என்னை பட்டிமன்றத்தை எத்தின் பெருமான்னு சொல்றாரு பாருங்க. 8ன்னா அங்க நாங்க 8க்கு என்ன தமிழ்னு சொன்னோம். நான் இப்ப ஒரு தடவை காதால வாங்கி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான், எழுதி பழகுனா வந்துடும். நான் எழுதுற பெரும்பாலும் தமிழ் எழுதுறது அத்தனையும் நான் தமிழ் எண்ணதான் பயன்படுத்துவேன். ஆக கானா 1ன்னு சொன்னேன், ஊனா 2ன்னு சொன்னேன், ஆனா 8ன்னு சொன்னேன். 8 2 மரியாதை என்னை மண்டபத்தை ஏற்றின் பெருமான்னு சொல்லுவார். 8ன்னா ஆ, 2ன்னா ஊன்னு சொன்னேன். இந்த அகர உகரம், அகரம் என்பது உயிர், உகரம் என்பது இறைவன். இது ரெண்டும் அறியாது இருக்கிற என்ன போய் பட்டிமன்ற ஏற்றியன்னு பெருமான் பாடுறார். ஆக ஒரு மனிதன் எதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த உயிரையும் இறைவனும் தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம வந்து இறை உயிர் தலைன்னு பார்த்தோம், முதல் பாடத்துல பார்த்தோம். இறை என்பது உவன்னா, அகரம் என்பது உயிர். ஆக உயிரும் இறையும். மகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் மலம், ஆணவம் கண்ணும் மாயன்னு. ஆக முதல்ல சிந்திச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பாடம் இறைவன், உயிர், மலம்.
அதான் அந்த அகர உகரம் மகரம் சொல்லுது. அகரம் என்றால் உயிர், உகரம்னா இறைவன், மகரம்னா மலம். அந்த ஆ ஊ மா சேர்ந்தாங்க இந்த ஓம் நம்ம சொல்றது. ஓம்னு சொல்ற ஆ ஊ இம் தான் ஓம் தான் ஓம்னு ஆகுது. அதுதான் நாதம். பிரபஞ்சத்தினுடைய நாதம் அதுதான். உருவமத்தியில பார்ப்பது ஒளி, இந்த காதால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து கேட்கறது நாதம். இந்த ஓம்ங்கிற ஒலி. இப்போ நம்முடைய மகாமந்திரத்துக்கு வருவோம். நான் சொன்னேன் உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி இஞ்சி சொல்றப்போ இந்த இஞ்சை நான் சொல்லணும். ஏன்னா இஞ்சினுடைய முதல் எழுத்து எதுன்னா சா. அந்த சா இல்லாம அந்த இஞ்சி வராது. சா என்பது எத்தனாவது எழுத்துங்க? 4வது எழுத்து. அதே மாதிரி தனிப்பெரும் கருணை இங்குங்கிறப்போ முதல் எழுத்து காவன்னா 1. ஆக என்ன அந்த அற்புத ஆண்டவர் சொல்றாரு அந்த மகாமந்திரத்துல, அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்றப்பவே இந்த ஞாவுக்கு முதல்ல இருக்கிறது எதுங்க? சா 4. 4ன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளாம் அது இடைநிலையில படிக்க போறோம். அடுத்த பாடத்துல படிக்க போறோம். இந்த பாடத்துல படிக்க போறதில்ல. மேலோட்டமா சொல்றேன் உங்களுக்கு. இறைவன் வந்து 4 இடத்துல அந்த ஒளியாக செயல்படுகிறான். அண்டத்துல 4 இடம், பிண்டத்துல 4 இடம். அண்டத்துல சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம் அல்லது தீப ஒளி. உடம்புக்குள்ள 4 இடத்துல செயல்படுறான். எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா, உயிர், மனம், இந்த கண்ணு மூக்கு செய்வாயின் வெளியில தெரிகிற இந்த 5 அவயங்கள், 5 பொறிகள். இந்த 4 இடத்துல இறைவன் செயல்படுவான்னு பெருமான் எழுதுவார் அருட்பால. ஆக அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம். இந்த 4 4ஆக இறைவன் செயல்படுகிறான். இந்த ஒளி அருட்பெருஞ்சோதியாக இறைவன் 4 4ஆக அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் செயல்படுகிறான். அதனுடைய முதல் வாசகம். அதனாலதான் அருட்பெருஞ்சு சொல்றப்ப இந்த இஞ்சி சொல்றதுனால இஞ்சினுடைய அந்த தவிர்க்க முடியாத எழுத்து அந்த இஞ்சி வந்து சா இல்லாம இந்த இஞ்சனா வராது. ஏன்னா சாங்கிறது 4 இடத்துல இறைவன் செயல்படுகிற இடம். அந்த 4 இடத்துல இறைவன் செயல்படாம அந்த ஒளி இல்லாம இந்த உலகம் இயங்க முடியாதுன்னு சொல்றாங்க அந்த அருட்பெருஞ்சோதியில. இந்த மாதிரி தனிப்பெரும் கருணைங்கிறப்ப இங்க நான் முதல் எழுத்து கா. கா என்பது 1. உலகம் முழுவதற்கும் ஒளி ஒன்றே, அண்டபகிரண்டம் முழுவதும் ஒளி ஒன்றே பரவி இருக்கிறது. அதான் பெருமானுடைய வாசகம். ஒரே இறைவன் தான், அவன் ஒளிமயமானவன். அதான் அவனுடைய தனிப்பெரும் கருணை. அதனாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஒளி இல்லைன்னா அந்த உலகம் இயங்க முடியுங்களா? பச்சை பயிர் பசும்பொற்று அலைகாண்பது அறிவார் விசும் பெற்று ஒளிவின் நல்லான். அதுபோல இந்த இறைவனுடைய அந்த ஒளி இல்லை என்றால் உலகத்துல எந்த உயிரும் வாழ முடியாது. இத்தனை உயிர்கள் இருக்கு பாருங்க. புல் முதற்கொண்டு அந்த யானை ஈராக, மனிதன் ஈராக அத்தனை உயிர்கள் எதால வாழுதுன்னா ஒளியால தான் வாழுது. ஒளின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா தாவரங்கள் வாழ முடியாது. தாவரங்கள் வாழணும்னு சொன்னா உலகத்துல எந்த உயிரும் வாழ முடியாது. நம்ம இப்ப ஒரு பைபாஸ் பண்ணி சில பேர் ஆடை சாப்பிடுறாங்களா, அதுக்கு தடை தேவையில்லை, உயிர் தாவரங்கள் தேவையில்லை. ஆக தாவரம் ஒன்று இல்லை என்றால் உலகத்துல எந்த உயிரும் உயிர் இனமே வாழ முடியாது. அதனாலதான் அந்த கா என்பது ஒளி. இறைவன் ஒரே மயமானவன், அவன் ஒளிமயமான இறைவன் ஒருவன் தான் ஒளிமயமானவன். அதாவது தனிப்பெருங்கருணையில இங்க நான் முதல்ல கா இருக்கு. இந்த மகாமந்திரத்துல இந்த உலகம் செயல்படுகிற விதம், இதற்கு ஆதாரமாகிய ஒளி, அந்த இறைவன் 4 இடத்துல எங்கெங்க செயல்படுறோம் அத்தனையும் பெருமாள் அதில் கூச்சி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம விளக்கமா பின்னால பார்க்க போறோம். இந்த நேரம் மனசுல என்ன பதிவு வச்சுக்கணும்னா, மகாமந்திரத்து வரக்கூடிய அந்த இங்கனாவும் இஞ்சனாவும் மிக மிக ஞான சம்பந்தம் உடையது. அதனாலதான் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்றப்ப அருட்பெரும் ஜோதி, பெரும் ஜோதி இம்மனா போட்டு சொல்லவே கூடாது. அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடாது. ஆதியும் அந்தம் அல்ல அரும் பெரும் ஜோதியன் மாணிவாசகர் பண்ணார் பாருங்க, அது பெரும், அது இம்மனா வர்றது. ஆனா பெருமான் அந்த மகாமந்திரத்தை எடுத்துக்கிறப்போ அங்க அருட்பெரும் இஞ்சனா சொல்றாரு. அது போல தனிப்பெரும் கருணைக்கு தனி பெரும் கருணைன்னு சொல்றாரு. தனி பெருங்கருணை இங்க நான் சேர்த்துதான் சொல்லணும். போன வாரத்துல நம்ம யாரோ ஒரு ஞாபகப்படுத்தினாங்க. ஆக இப்பொழுது நம்மளுடைய மலேசியா விநாயகமூர்த்தி திலகவதி அம்மையார் அவங்கதான் சொன்னாங்க. ரைட் அவங்கதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க இந்த கருத்தை ரொம்ப ஆழமா ஆர்வத்தோட கேட்ட நம்முடைய அமெரிக்காவை சேர்ந்த நம்முடைய சங்கரி அம்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விளக்கமா பார்க்கலாமா பின்னால. இதை நம்ம ரொம்ப ஒரு எழுத்தண்ணியும் நம்ம பார்க்க போறோம் அந்த மகாமந்திரத்தை. அந்த பெருமானுடைய சொல்லுது. அதுவும் ஒரே ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்ற மகாமந்திரத்தை பத்தி. அது பெருமான் தான் வாயால சொன்னதா அவர் சொல்லல. இது என் கடைசி வார்த்தைன்னு சொல்லிட்டு மேட்டுக்குப்பத்துல பெருமான் உள்ள போய் அந்த அறை கதவை சாத்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேருபதேசம் பண்றார். கொடியேற்றி வச்சு ஒரு பேருபதேசம் பண்ணார். இந்த கொடியேற்றி செய்த பேருபதேசத்தில் தான் இந்த மகாமந்திரம் முதல் வெளியாகுது. அப்ப வெளியிடுறப்ப என்ன சொல்றாரு பெருமான்? இறைவன் அவருக்கு வெளிப்படையாக கூறிய வண்ணம். இறைவன் வெளிப்படையா அவருக்கு சொல்லிக் கொடுத்தானோ. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு இதுதான் மகாமந்திரம்.
இதை நான் வெளிப்படையாக தெரிவித்தவாறு நான் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறேன்னு சொல்றார். ஆக பெருமாளுடைய மகாபதேசம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சாரமாக நாம் கொள்கிறோம் சன்மார்க்கத்துக்கு. அந்த மகாமந்திரத்தில் தான் அந்த பெருபதேசத்தில் தான் முதல் மகாமந்திரமே வருகிறது. அந்த பெருபதேசத்தில் வரக்கூடிய அந்த மகாமந்திரத்தில் பெருமான் தான் சொன்னதாக சொல்லாமல் தனக்கு அருட்புரை ஆண்டவர் வெளிப்படுத்தியது போல நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன்னு சொல்றார். அதனால ஒரு மிக முக்கியமான ஒரு மகாமந்திரம் அது. அதனுடைய விளக்கங்களை பின்னால் நம்ம பார்க்கலாம். இப்ப சென்ற வகுப்புல ஐயா நம்ம இப்ப வேர்நிலை முடிச்சுட்டு முதல்நிலைக்கு வந்துட்டோம். நான் வேர்நிலை வகுப்புல நான் சொல்ல போறதில்லை. இப்போ முதல்நிலை வகுப்புல போன வகுப்புல ஒரே ஒரு கருத்து தான் சிந்திச்சோம். பிறவுகள் 7ன்னு பார்த்தோம். ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வந்தேன் முருகானந்த ஆஸ்திரேலியா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு மகாமந்திரத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு கருத்துனோட வச்சுக்கலாம். இப்போ சுத்த சன்மார்க்கத்துல ஒரு 80% அன்பர்கள் மகாமந்திர உச்சரிப்பு அப்படின்னு வரும் பொழுது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல இது முன்னாடி சிந்திச்சிருக்கீங்களான்னு தெரியல, இல்ல இனிமேல் சிந்திக்க போறோமான்னு தெரியல. நம்ம இடைநிலை சிந்திக்க போறோம். அடுத்த வகுப்புல சிந்திக்க போறோம். இப்ப நான் சொன்னேன், நான் இது வரைக்கும் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை நம்ம சிந்திச்சது ஏன் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் தான் முதல்ல சொல்லி ஆரம்பிச்சோம். அது நீட்டித்து ஒரு மூச்சு பயிற்சி மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அது இந்த இன்ஜினை அழுத்தி சொல்லணும் கண்டிப்பாக. அது போல தனிப்பெருங்கருணைக்கு இங்க நான் வர்றது என்ன காரணம் நான் சொன்னேன் ஐயா. நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. இல்ல அது கேட்டேன். இன்னொரு இப்போ அது சொல்லும் பொழுது மகரம் வராமல் சொல்லணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்பர்களுக்கு. ஆமாய்யா. அதாவது தனிப்பெரும் கருணையின் மகரம் ஏன் சொல்லக்கூடாது, இம் வரக்கூடாதுன்னு சொன்னா ஏன்னு நான் சொல்லல. உங்களுக்கு காரணம் இங்கன்னாவும் இஞ்சனாவும் வரணும்னு சொன்னேன். இந்த மகரம் ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஐயா. இந்த நான் சொன்ன பாருங்க, எழுத்து எண்ணிக்கை சொன்ன பாருங்க, அகர உகர மகரம். இந்த மகரம் என்பது ஐயா மலத்தை குறிக்கூடிய சித்தருடைய பரிபாஷையில மகரம் என்றாலே மலத்தை சார்ந்தது. நம்ம பின்னால ஒரு பொருள் நம்ம பொருள் பார்க்க போறோம். அகரம் உகரம் மகரம் சிகரம் மகரம் எல்லாத்தையும் பொருள் பார்க்க போறோம். எல்லாம் நம்முடைய இடைநிலையில கடைசியில வரப்போகுது அந்த வகுப்புல எல்லாமே. நான் எல்லாத்தையும் ஒரு 8 குழு குறி இருக்கு, எல்லாத்தையும் குறிச்சு வச்சிருக்கேன். இந்த மகரம் என்பது அதே மாதிரி தகரம்னா என்ன, பகரம்னா என்ன, பகரம்னா என்ன, சிகரம்னா என்ன, எகரம்னா என்ன, அகரம் உகரம் எல்லாத்தையும் பொருள் பார்க்க போறீங்க. தற்சமயம் அதை ஞாபகப்படுத்துறதுனால இந்த மகரம் என்பது மகாமந்திரத்துக்கு வரக்கூடாதுங்க. ஏன்னா மகரம் என்பது மலத்தை குறிப்பது. மலத்தை நீக்கி, ஏன்னா பெருமான் சத்தினிபாதன்னு சொல்லுவார். பின்னால் அகவல ஒரு பாட்டு வரப்போதெல்லாம் நம்ம பொருள் பார்க்க போறோம். சத்தினிபாதம் என்பதே ஐயா இந்த மலபரி பாகத்துக்கு அடுத்துதான் சத்தினிபாதமே வரும். எப்போ மலம் நீங்குதோ அப்பொழுதுதான் மலபரி பாகமே வரும், அந்த சத்தினிபாதமே வரும். ஆக மலத்தை நீக்குகிறது முதல் நிகழ்ச்சியா வச்சிருக்காரு பெருமான் சன்மார்க்கத்துல. மலம் நீங்கினால்தான் இந்த உதாரணமா நம்ம ஒரு சிந்திச்சோம். இந்த அஷ்டதேகத்துக்கு முதல்ல ஏன் அஷ்டதேகம் ஆயிட்டு இருக்குன்னா சதாசுரகன் மலம் சுரந்துகிட்டே இருக்கு. இந்த மலம் சுரந்து கொண்டு இருக்கிறது அஷ்டதேகம் நினைச்சுக்கிறதே புரிந்து கொள்வதே முதல் ஒரு ஞானம் நான் சொன்னேன், முன்னுரையில சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆகினால இந்த அஷ்டங்கள் சேராமல் மலம் சேராமல் இருந்தால்தான் மேலும் மேலும் அஷ்டமாய் கொண்டு இருக்கிற இந்த தேகம் சுத்த தேகமாக மாற முடியும். ஆக இந்த மலம் என்பது நீக்குதல் தான். அதான் நம்ம நடைமுறை சன்மார்க்கம் கூட இந்த மலம் நீக்குதலை பத்தி மலசலம் கழுத்தலை பத்தி அவ்வளவு பறக்க 10-15 நாள் சிந்திச்சோம். அது புறமலம் மட்டுமல்ல, குடல் மலம் மட்டுமல்ல, மெய்ய சார்ந்த மலம் மலம்ல ஆன்மா பிடிச்சிருக்கிற மலம் பார்த்தோம். இந்த இறை உயிர் தலைங்கிறப்ப இந்த ஆன்மாவை ஏன் பார்த்தாலும் மலக்கூட்டத்தோடு இருக்குன்னா அந்த பாசத்துக்கு இந்த மலத்துக்கு அவ்வளவு சக்தி. ஏன்னா அது ஒரு அனாதி பொருள், யாரும் துவக்கப்படாத பொருள். நான் சொன்னேன் உங்களுக்கு, இறைவன் எப்படி யாரும் துவக்கலையோ, உயிரை யாரும் எப்படி துவக்கலையோ, அதுபோல மலரையும் யாரும் துவக்கவில்லை. ஆனா அந்த உயிர் என்ன இருக்குன்னா சதா சர்வகாலம் மலத்தோடவே சேர்ந்திருக்கு. பெருமான் ஜீவானி ஒழுக்கத்துல இந்த பசுங்கிறது விளக்கம் சொல்லுவார். பசு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றாரு. பசுனா உயிர் தான். அந்த பசுக்கு என்ன ஒரு பொருள் சொல்றாருன்னா ஆணவ மலத்தோடு கூடி அறிவிழந்து இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கு பசு என்று பெயர்னு சொல்றாரு. பாருங்க, எப்போ இந்த உயிர் ஆன்மா மலத்தோட சேர்ந்து இருக்கோ இப்ப பசுன்னு ஆயிடுது. ஆக நமக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் பசுதான் இன்னைக்கு, ஆன்மாதான். ஆனா அந்த மலத்தோட சேர்ந்து பசுன்னு இன்னைக்கு பேர், உயிர்ன்ற பெயர் இன்னைக்கு. அது எதனால இந்த உயிர் ஆகிறோம்? நம்ம ஆன்மா எப்படி நமக்கு உயிர்ங்கிற நிலைக்கு எப்படி வரோம்னா ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருப்பதால் தான்.
அதனாலதான் அந்த மலத்தை நீக்குகிற சக்தி உள்ளது இந்த மகாமந்திரம். மகாமந்திரம் சொல்லுகிற ஒரு முறையிலேயே நம்முடைய அகமலத்தை நம்ம நீக்கிக் கொள்ள முடியும். அதனால்தான் இந்த இங்கனா விஞ்சனா உச்சரிக்கிற எல்லோரும் அருட்பெரும் ஜோதியின் மகரத்தை யாரும் உச்சரிக்கூடாது. மகரம் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொன்னேன். அவர் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த காரணம் சொல்லிங்கன்னு எனக்கு புரியுது. அதனால இன்னும் கொஞ்சம் ஆழமான சிந்தனை இருக்கு. ஏன் மகரம் வரக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு இந்த மலத்தோட தன்மைகளை பத்தி நம்ம சிந்திக்க போற இடைநிலையில இப்போ யாரோ ஒருத்தர் அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க. நம்முடைய அமெரிக்காவுடைய முருகேசன் ஏதாவது அவரோட கேட்டாங்க. இறைவன் இந்த தேகத்தை உருவாக்குறான், இந்த ஆன்மாவுக்கு ஒரு தேகத்தை கட்டி கொடுக்குறான். இறைவன் உருவாக்கி இந்த தேகத்துல இந்த ஆணவ மலம்லாம் எப்படி உள்ள வந்ததுன்னு கேட்டாரு. தனிப்பட்ட முறையில கேட்டிருந்தேன். நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு விளக்கம் அமைச்சிருந்தேன். அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது. செம்பிறு கிளம்பி போல செம்புன்னு இருந்தா கிளம்பி எப்படி இருக்குமோ அது போல இந்த ஆன்மாவுக்கு இந்த மலம் எப்போ இருந்துகிட்டே தான் இருக்கு. அது பெருமானுடைய ஒட்டுமொத்த நோக்கமே இந்த உடலில் இருந்து மலங்களை நீக்குதல் தான். அது உடல் மலமாக கழிவா இருந்தாலும் சரி, மனக்கழிவா இருந்தாலும் சரி, மலம் நீக்கம் தான் சன்மார்க்கமே. அதனால இந்த மலபரி பாகத்துக்கு அப்புறம் வர நிலையை பத்தி தான் பாருங்க. மலபரி பாகத்துல அகவல்ல பாடல பாருங்க பெருமான் நேரா சத்தினி பாகத்துக்கு போடுறேன். அதனால நம்ம சத்தினி பாகம் விளக்கம் பார்க்கிறப்ப அதை பார்ப்போம். அந்த மலத்தினுடைய சக்தி வன்மை அத்தனையும் நம்ம அன்னைக்கு சிந்திக்க போறோம். அதனால குறிப்பாக நான் சொல்லுவது என்ன, நம்ம 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மேற்கொண்டு ஆழமா சிந்திப்பையா. ஆனால் தவிசியனுடைய வேண்டுகோள், மகாமந்திரம் சொல்லுகிற பொழுது அருட்பெருஞ்சோதி இஞ்சனா தான் சொல்லணும், இம்மு சொல்லக்கூடாது. தனிப்பெரும் கருணைங்கிறப்ப இங்கனா தான் சொல்லணும், இம்மனா சொல்லக்கூடாது. அந்த பயிற்சியோடு இருப்போம். இதற்கு மேற்கொண்ட விளக்கங்களை நம்ம இடைநிலையில் சிந்திக்கலாம். நம்ம இப்ப இந்த போன வாரம் நம்ம சிந்திச்ச இந்த கருத்துக்கு போலாம். போன வாரம் என்ன சிந்திச்சுன்னா ஐயா, ஒரு செகண்ட் ஐயா. ஏழு பிறவிகளை பத்தி பார்த்தேன் ஐயா. பெருமான் தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, அதெல்லாம் ஒரு பிறவி. 3வது பறவை, 4வது மிருகம், 4வது நரகர், 6வது மனிதர், தேவர். இது எங்க சொல்லுவார்னா ஜீவான ஒழுக்கத்துல சொல்லுவார். பெருமான் 2 இடத்துல சொல்லார் 7 பிறவை பத்தி. இது ஜீவகான ஒழுக்கத்துல பெருமான் சொல்லுவது. இதையே பிள்ளைச்சிறுவனத்துல பெருமான் எப்படி சொல்லுவார்னா, 1வது பிறவி தாவரம், 2வது பிறவி நீர்வாழ்வன ஊர்வன, 3வது பிறவி பறவை, 4வது பிறவி மிருகம், 5வது தேவர் பேய் கணங்கள், 6வது நரகர் காட்டகத்தார் கரவு கொலை செய்வார், 6வது மனிதர். இதுதான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இந்த 2வது பகுப்பை தான் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆக 7 பிறவிகளை தாண்டி தான் இந்த மனித தெய்வம் வந்திருக்குன்னு பார்த்தோம். அதுல ஒரு குறிப்பு என்ன பார்த்தோம்னா, இது தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம கொள்கை. இது பரிணாமம் அடைகிற பொழுது உயிர்கள் எப்படி வந்ததுங்கிறது ஒரு முதல் குறிப்பை பெருமான் சொல்றாரு. அப்புறம் ஜீவான ஒழுக்கத்தை சொல்லுகிற பொழுது இந்த மனிதர்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பரிணாமம் முடிஞ்ச போது அப்புறம் விருத்தின்னு சொன்னேன். 2 சொன்னேன் நான். 1 பரிணாமம், 2வது விருத்தின்னு சொன்னேன். பரிணாமம்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒன்ஸ் மனித தேகம் வந்தாச்சுன்னா மறுபடியும் திரும்பி குரங்கா போக முடியுமா? அப்ப டார்வின் குரங்கு மனிதன் வந்தான்னு சொன்னாங்க. மனிதன் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் குரங்கா போக முடியாது. மறுபடியும் அது கீழே ஒரு பிரிவு புல் வரைக்கும் போக முடியாது. ஒன்ஸ் வந்தாச்சுன்னா வந்ததான் ஆஸ் பர் டார்வின்ஸ் தியரி. ஆனால் நம்முடைய மெய்யியலாளர்கள் விருத்தின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. விருத்தி என்றால் என்னன்னா, மேல வந்ததுக்கு அப்புறம் தன் வினைகளினாலே, செய்யக்கூடியாத வினைகளினாலே மீண்டும் திரும்பி எந்த இழிப்பிரிவுனாலும் நம்ம பெறலாம். அது தண்டனை பிரிவுன்னு பெருமான் சொல்லுவார். மனிதன் வந்தாச்சு, நமக்கு சுதந்திரமும் கொடுத்தாச்சு, கருவி கரணங்கள்லாம் கட்டி கொடுத்தாச்சு. கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய், மனம், இந்திரியங்களை கொடுத்தாச்சு, 36 தத்துவங்கள் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, சுதந்திரம் கொடுத்தாச்சு. அவ்வளவும் கொடுத்து இந்த ஆன்மா மேல ஏற வேண்டும் என்பதற்காக இறைவன் கருணையினாலே கொடுத்த இந்த தேகத்தை நம்ம கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை, ஜீவ சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஆக மனிதன் ஒரு பிறவி இந்த பரிணாம கொள்கை மேல வந்ததுக்கு அப்புறம் விருத்தி என்கிற அடிப்படையிலே நாம் செய்கிற வினைக்கு தகுந்தார் போல மீண்டும் ஒரு இழிபிறவி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் ஜீவான ஒழுக்கத்துல பெருமான் அந்த மனித பிறவி ஏன் உயர்ந்ததுங்கிற 5 காரணத்தை சொன்னார்னு பார்த்தோம். இந்த பிறவி போனால், இந்த பிறவினா மனித பிறவி, இந்த மனித பிறவி போனால் மீண்டும் மனித பிறவி வரும் என்கிற நிச்சயம் இல்லாததாலும், கேரண்டி இல்லைங்கிறார் பெருமான். மனுஷ பிறவி எடுத்தாச்சுன்னு இதுக்கு மேல கீழ்பிறவி இல்லைன்னு யாரும் இருமாந்து இருந்துடக்கூடாது. நம்ம செய்கிற ஈட்டுகிற வினைகள் அத்தனையும்
நமக்கு எந்த பிரிவை கொண்டு போய் எங்க சேர்க்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. வினைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே. 3 வினைகளை பார்த்தோம். முன்வினைன்னு பார்த்தோம், முதல் பாடத்துல பார்த்தோம். அது பிராப்தம் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, தமிழ்ல முன்வினை. இந்த முன்வினை அனுபவிக்கிறோம் இந்த பிறவியில. அனுபவிக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் வினை செய்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வினையா செய்யறோம். அதுக்கு ஈட்டு வினைன்னு பேரு தமிழ்ல. சமஸ்கிருதத்துல ஆகாமி வினைன்னு பேரு. நம்ம சேர்த்து வச்சுக்கிற மூட்டைய இந்த ஒரு குறுகிய கால வாழ்க்கையில அனுபவிக்க முடியல. சேர்ந்துகிட்டே இருக்கு அந்த வினைகள். ஒரு ஒரு பிறகு வினை சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த சேர்ந்து மிச்சமா எச்சமா இருக்கு பாருங்க, எச்ச வினைன்னு பேர். எச்சம் நினைக்கலைன்னு பாடுவார் அகவல்ல பெருமான். அவருக்கு எந்த விதமான மீதி வினையே கிடையாது பெருமானுக்கு. ஆனா நமக்கு மூட்டை கணக்கா இருக்கு. ஆகையினால மீண்டும் அந்த எச்ச வினை, அதுக்கு சஞ்சிதன் பேர் சமஸ்கிருதத்துல. பேர்களை மறந்துவிடாங்க. நம்ம 3 வகையா அந்த வினைகளை அனுபவிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா சில வார்த்தைகள்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருக்கும், அவங்களை மறந்து விடலாம். ஆகவே வினை நம்ம செய்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மனித பிறவி வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இந்த பிறவி நம்ம என்னென்ன வினைகள் ஆற்றுக்கிறோமோ அந்த பிறவிக்கு ஏற்றார் போல் தான் அடுத்த பிறவி இருக்கும் பெருமான் சொல்றார். அது அருள் நீதி சட்டத்தில் உள்ளபடின்னு எழுதுறார் ஜீவானி ஒழுக்கத்துல பெருமான். பாருங்க, அருள் நீதி சட்டம்ங்கிறார். எப்படி நம்ம இந்தியன் பீனல் கோட் நம்ம சட்டங்கள் வச்சிருக்கிறோமோ அது போல இயற்கை அருள் நீதி சட்டத்தில் உள்ளபடிதான் பிறவியை மனிதர்கள் பெறுகிறார்கள். இறைவன் தன்னுடைய இஷ்டத்தினால வெறுப்பு இருப்பினால் தேகங்கள் கொடுக்கறது இல்லை. அவர் உள்ளபடியே நம்மளாம் மேல ஏறணும் தான் மனித தேகத்தையே நமக்கு கொடுக்குறாரு. இந்த ஆன்மாவுக்கு தேகத்தை ஏன் கொடுக்குறாரு? நம்ம மேல ஏறணும், ஒளி பொருளா இருக்கிறமே, அறிவு பொருளா இருக்குது, நம்மை போன்று இது பேரொளி பொருளாக பேரொளி பொருளாக வரலாமேங்கிற ஒரு கருணையினால்தான் பெருமான் நமக்கு அந்த தேகத்தை கொடுக்கிறார். ஆனால் அதனுடைய அருமையை புரிந்து கொள்ளாமல் ஞானம் எடுப்பதற்கு முக்தி இன்பம் அடைவதற்கு எடுத்த தேகம் ஆதலாலும் 5 காரணம், அது ஒரு காரணம் ஜீவன எழுத்து சொல்லுவார் பெருமான். ஆக ஞானம் பெறுவதற்கு முக்தி இன்பம் பெறுவதற்கு எடுத்த தேகம் தெரிந்தும் கூட, அரிதறிது மனிதராக பிறகு படித்தும் கூட நாம் இந்த பிறகுல என்ன செய்யறோம்னா ஈட்டக்கூடாத தீவனைகள்லாம் ஈட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம மேல மேல பழிபாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஒரு பாவ நிலையினால நமக்கு மீண்டும் இழுபீறு பிறவி போவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் தான் பெருமை என்ன சொல்றாரா ஜீவானி ஒழுக்கத்துல, இந்த பிறவி போனால் மீண்டும் மனிதர் பிறவி வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையாகவும். ஆகையினால இந்த பை எவல்யூஷன் 7 பிறவில நம்ம இப்ப மனித பிறவி வந்தாச்சு. இப்போ வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த பிறவில இருக்க போறோமா வேற பிறவிக்கு போறோமாங்கிற யார் கையில இருக்கு? நம்ம கையில தான். இப்போ இந்த பிறவிகளை பத்தி நம்ம ரொம்ப விளக்கமா பார்த்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த 7 பிறவி குறிச்சு வச்சு சொன்ன, கொஞ்சம் தயவுசெய்து எல்லாரும் குறிச்சு வச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல. எனக்கு முதல் பிறவி தாவர யோனின்னு பார்த்தோம். பெருமான் என்ன சொல்றாருன்னா தன் மேல தான் எப்படி வந்தோங்கிறத சொல்றாரு. இங்க ஒரு குறிப்பு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு பின்னால பார்க்க போறோம். இதே இப்ப டைம் இருந்தா இன்னைக்கே பார்த்துருவோம். அதை 5 வகையான பிறப்புகள் இருக்கும் உலகத்துல. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து, இந்த மனித பிறவை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப கணவன் மனைவி சேர்ந்து புணர்ச்சி செய்து, அந்த புணர்ச்சியின விந்து, அதாவது சுக்கிலமும் ஸ்ரோனிதமும் சேர்ந்து கர்ப்பப்பையில போய் 10 மாதம் இருந்து ஒரு குழந்தை பிறகுது. அதுவும் பெருமான் சொல்லுவாரு, தந்தையினுடைய சுக்கிலத்துல 2 மாதம், தாயோட ஸ்ரோனியத்துல 10 மாதம், 10 2 12 மாதம் ஒரு குழந்தைக்குன்னு சொல்றாரு பெருமான். இப்படி பிறக்கிற இந்த குழந்தை இருக்குங்களே, அதை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஆக கணவன் மனைவி புணர்ந்து அதற்கு பின்னாலே மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு, ஔஷதிகள்லாம் சாப்பிட்டு, உணவு பக்குவங்கள்லாம் செய்து, இந்த பக்குவாதிகளெல்லாம் பண்ணி பிறக்கிற குழந்தை இருக்கு பாருங்க, அது ஒரு அணுபக்ஷன்னு சொல்லுவார். அதை சமஸ்கிருத வார்த்தை. அது ஒரு பிறவி. இந்த மருந்து மாத்திரை இல்லாம கணவன் மனைவி புணர்வதாலே மட்டும் பிறக்கிற குழந்தை இருக்கு பாருங்க, அது பக்குவம். முதல்ல சொன்னது அபக்குவம், 2வது பக்குவம். இதுல அணுமுறையில, அணு வகையில, அணு வகை பிறப்புல இது. அது மாதிரி பரமாணுக்கு பக்குவம் அபக்குவம் சொல்லிட்டே போவார். அங்க ஒரு மனைவியை ஊன்றி பார்த்து கைகளால் தடவி கொடுக்கணும், புணர்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 10 மாசத்துல குழந்தை பிறந்தது, அது அபக்குவம். பக்குவம் கேட்டீங்கன்னா கணவன் மனைவியை காம இச்சையோடு ஊன்றி பார்த்தாலே போதும், சிசு உண்டாயிடும் சொல்றாரு, அது பக்குவம். அதுக்கு 10 மாசம் பொறுத்திருக்கணும். சம்பபட்சின்னு ஒண்ணு சொல்றாரு, அங்க காமத்துக்கே இடம் இல்லை. நான் முதல்ல சொன்ன 2த்துலயும் அணுபட்சம் பரமாணு பட்சத்துல காமத்துக்கு இடம் இருக்கு. அணுபட்சத்துல கணவன் மனைவி புணரணும், பரமாணு பட்சத்துல கணவன் மனைவி புணர வேண்டியதில்லை.
ஒருத்தன் ஒண்ணு ஊன்றி பார்த்து தடவை கொடுத்து இன்னொன்னு ஊன்றி பார்த்தாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானிகள் யோகிகள் எல்லாம் இது நல்ல ஆன்மாவா இருக்கே, பேரான்மாவா இருக்கே, இதன் மணி வயிற்றில் வந்து உலகை காப்பாற்றக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தால் எப்படி நல்லா இருக்கும், இந்த உலகம் உயுமேங்கிற கருணினால அவர்கள் வந்து ஒரு வார்த்தை, அம்மா உனக்கு ஒரு நல்ல மகன் பிறப்பான், அவன் ஞானத்தால் இந்த உலகை ஆளுவான் அப்படின்னு சொன்னா போதும். அந்த சொல்லாலே கருத்தரிச்சிரும். காம சிந்தனையும் தேவையில்லை, அவருடைய அருள்வாக்கு ஒன்றே போதும். இதுக்கு சம்பு முறைன்னு பேர். சம்பு பட்சம் சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. சம்பு முறைன்னு பேர். சம்புனா சிவன் அர்த்தம் சமஸ்கிருதத்துல. சோ சிவன் அருளாலே இப்படி சொல்கிற வார்த்தையாலே, அருளாளர்களை சிவனடியார்களாலே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த தாயுடைய வயிற்றிலே கருத்தரிக்கும். அது சம்பு முறைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 10 மாசம் ஆகும். ஆனா அப்புறம் 4வது முறையெல்லாம் இருக்கு, விபபட்சம் இருக்கு, பிரகிருதி பட்சம்லாம் இருக்கு. நான் இப்ப அதெல்லாம் சொல்ல போறேன், பின்னால விளக்கி பார்ப்போம். இதோட சம்புவோட நிறுத்தினேன். ஏன் சம்புவோட நான் நிறுத்துறேன்னா, சில வரலாற்று ஆசிரியர்கள் பெருமானுடைய வரலாறு எழுதுகிற பொழுது சிவனடியார் வந்தார், மணியம்மை நம்முடைய சின்னம்மையார் இருக்கிற வீட்டுக்கு மருதூருக்கு. சின்னம்மை வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து, சிவனடியாருக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்து அன்னம் பாலிக்கிறார்கள். சிவனடியார் என்ன சொல்றாருன்னா, அம்மா தாயி, உன்னுடைய மணி வயிற்றிலே ஈசனுடைய அருளாலே உனக்கு ஒரு நல்ல மகன் பிறப்பான், அவன் ஞானத்தால் அந்த உலகையே ஆளுவான், மரணத்தை வெல்லுவான் அப்படின்னு சொல்லி அருளாசி சொன்னதாகவும் குழந்தை பிறந்ததாகவும் சில பேர் எழுதுவாங்க. இது சம்பபட்ச முறை, கணவன் மணி புணரவில்லைங்கிற மாதிரி அவங்க எழுதுவாங்க. ஆனால் பெருமானுடைய அருட்பாவில பிள்ளைச்சீர் விண்ணப்பம், பிள்ளைப்பேறு விண்ணப்பத்துல அப்படி சொல்லல பெருமான். அவர் தந்தையோட சுக்கிலத்தில் இருந்து தாயோட சோழத்திலோடு கலந்து 10 மாதம் தாயுடைய கருப்பையிலிருந்து ஒரு மாதம் எந்தெந்த அவற்றில் எந்த துன்பங்கள் அவர் பெற்றாருங்கிறதுலாம் சொல்லிட்டு போறாரு. அதனால நம்ம வந்து பெருமானை வேற மாதிரி சிந்திக்க போறோம். நம்ம வந்து பெருமானுடைய கூற்றுப்படியே சிந்திக்க போறோம். பெருமான் என்ன சொல்றாருன்னா, தான் எப்படி பிறந்தன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை பிள்ளை பெருவிண்ணப்பத்துல சொல்லுவார். தான் எப்படி எந்தெந்த மாதம் எப்படி சுக்ல சுரோனிதம் கலப்பாட்சிகள்லாம் பின்னால சொல்லுவார். சிறுவிண்ணப்பத்துல என்ன சொல்லுவார்னா, இந்த 7 பிறவி இருக்கு பாருங்க, பரிணாமம் அடிப்படை முதல் பிறவி, அதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு போறாரு. அங்க அவர் சொல்லுவது இருந்தாலும் இந்த பிள்ளை சிறுவிண்ணப்பத்தை குறிச்சு வைங்க, பிள்ளை சிறுவிண்ணப்பம்னு குறிச்சு வச்சுங்க. வீட்டில் போய் அந்த பகுதியை எடுத்து ஆழ்ந்து படிங்க, சந்தேகங்கள் வந்தால் கேட்கலாம். ஒரு சின்ன குறிப்பு நான் முதலே சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ நம்ம 8 மணிக்கு முடிச்சிருவோம் நீங்க சொற்பொழிவை. 8 இருந்து 8:30 வரைக்கும் நம்ம கேள்வி பதில் வச்சிருக்கோம். இன்று என்ன சிந்திக்கிறோமோ அது சம்பந்தமாக மட்டும் கேள்வி கேட்கும்படி அன்பர்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா 2, 3 ஒரு 5, 6 வாரம் வகுப்பு போயிடுச்சு. அதுல பல விதமான கேள்விகள் வந்து நமக்கு தொடர்பில்லாத கேள்விங்க. அல்பா தொடர்புடையதுதான், ஆனால் நாம் இன்று சிந்திக்கிற கருத்துக்கு தொடர்பில்லாத கருத்தா இருக்கு. என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சிந்திக்கிற கருத்தோட ஆழம் குறைஞ்சு போயிடும். வேற கருத்துகள் இருப்போ பூசாரிகளுக்கு குழப்பமா இருக்கும். இப்ப வந்து ஒருத்தர் 8-2 பொருள் கேட்கிறாருன்னு வச்சுங்களேன். 8-2 பத்தி நம்ம அகரவரத்தை பத்தி இன்னும் சிந்திக்கவே இல்லை. மகரம்னா இன்னும் யாருக்கும் தெரியாது, எகரம்னா யாருக்கும் தெரியாது. இப்ப போய் நம்ம அதுக்கு பொருள் சொல்றதா இருந்தா இந்த வேரில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது குழப்பத்தை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே தயவு கூர்ந்து உங்களுடைய என்னை விட அதிகம் கற்றவர் நிறைய பேர் இருக்கிறீங்க நன்றாக தெரியும் எனக்கு. அதனால அருள் கூர்ந்து உங்களுடைய ஆர்வத்தையும் உங்களுடைய கேள்விகளையும் கொஞ்சம் பொறுமை, அந்த வகுப்பு போறப்ப கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெளிவு பிறக்க வாய்ப்பா இருக்கும். அப்படியே உங்களுக்கு சிலது கேள்வி கேட்கணும் என்றால் இந்த சிந்திக்கிற கருத்தை தவிர வேறு கருத்தை பற்றி கேட்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கலாம். என் போன் எல்லாருக்கும் தெரியும். வாரம் முழுவதும் 24 நேரம் என்னுடைய போன் ஓப்பன் தாங்க, எப்போனாலும் கேட்கலாம். இது இந்த வகுப்பு சம்பந்தமா தான் கேட்கணும். வகுப்பு சம்பந்தம் இல்லாத அல்பா சம்பந்தமா எது இருந்தாலும் கேட்கலாம். எளியனுக்கு தெரிந்திருந்தால் நான் சொல்லுவேன், தெரியல பெருமான்ட்டு விண்ணப்பம் போடலாம். எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது ஐயா, தெரிந்த வரையில் நான் சொல்லுகிறேன். ஆக இந்த கருத்தை நான் முதலே சொல்றேன் இந்த கேள்வி பதிலுக்கு முன்னாடி. அதனால இப்ப நம்ம சிந்திக்கிற கருத்துல சந்தேகத்துல ஒரு தாள்ல குறிச்சுட்டே வாங்க. நான் சொல்லுகிற குறிப்புகளையும் குறிச்சு வச்சுங்க. நாங்க வீட்டுல போய் இன்னும் ஆழமா படிக்கலாம். நான் அந்த சிலபஸை முன்கூட்டி நம்ம அனுப்புறோம்னா, இது இப்ப நம்ம வந்து பார்வை நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம 7 பிறவிகளும் அவத்தைகளும் ஒரு தலைப்பு நான் கொடுத்துருக்கேன் இதுல பாட பகுப்புல. அது எல்லாரும் அந்த பகுதி எந்த இடத்துல இருக்குன்னு வேற நான் போட்டிருக்கேன். அருட்பால் இது எந்த பகுதியில் இருக்குன்னு வேற நான் போட்டிருக்கேன் பிராக்கெட்ல. அது நோக்கம், இதை படித்து விட்டு வந்தீர்கள் என்றால் நான் சொல்வது இன்னும் எளிமையா விளக்கும். பாருங்க, 7 பிறவிகளும் அவத்தைகளும்ங்கிறத பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் பெருமான் சொல்றாரு. நீங்க பிள்ளை சிறு விண்ணப்பம்னு போட்டுங்க, தலைப்பு 7 பிறவிகளும் அவத்தைகளும். முதல் பிறவி என்ன சொன்னார் பெருமான்? தாவர பிறப்பு தான் சொன்னார். அது உதாரணம் சொல்றார். புல், நெல், மரம், செடி, பூடுனா பூண்டு, கல், மலை, குன்று. பாருங்க இந்த இடத்துல புதுசா சொல்றாரு.
மலை குன்றை விட உயிர் உள்ள பொருளா சொல்றாருங்க பெருமான். ஏன்னா அது அசரம் சொல்லுவார். இப்ப தாவரங்கள் எப்படி அசையாம இருக்கோ அது போல மலை குன்றும் அசையாத பொருள். முதல் இந்த தாவரத்துல சம்பந்தப்பட்டது பூரா அசரம். அசரம் என்றால் அசைவற்றது, நிலைத்த உயிர்னு பெறுது. நகரும் உயிர் அல்ல. அதுக்கு எதிர்ப்பதம் சரத்துக்கு எதிர்ப்பதம் அது. சரம் என்றால் அசைகிற பொருள், அசரம் என்றால் அசையாத பொருள். மங்களம் அமங்கலம் வர மாதிரி சமஸ்கரில் போட்டா எதிர்ப்பதமாக நம்ம சிந்திச்சோம். ஆக இந்த தாவரங்கள் இந்த புல், நெல், மரம், செடி, கொடி, பூண்டு, கல், மலை இதெல்லாம் தாவரத்தினுடைய வகையை பெருமான் சொல்றாரு. ஒரு உயிர் தோன்றப்போ அது என்னென்ன துன்பங்கள் இருந்தது, எப்படி நான் இப்ப மனிதனா வந்திருக்கிறேன்னா தாவரத்துல ஆரம்பிச்சிருக்கேன். நான் தாவரம்னா ஒரு புல் மட்டும் நினைக்காதீங்க, அதில் லட்சக்கணக்கான தாவரங்கள் இருக்கு. தாவரங்களே எத்தனை வகையான தாவரம் நான் பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் பிறந்தெழுத்தியன் எம்பெருமான் மாணிபாசரையா சொல்றாருன்னா, ஒரு தாவர பிறப்பிலேயும் கூட எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் தாவரங்கள் இருக்குங்க. எத்தனை தாவரமா நான் பிறந்தோம், திருப்பி தாவரம் எதுக்கு போனோம் எனக்கு தெரியாது. அதனால என்ன சொல்றாரு பெருமானு, நான் இன்று மனித பிறவியில் இருக்கிறேன். ஆனால் அந்த மனித பிறவியில் வருவதற்கு முன்னாலே நான் தாவர யோனியில் இருந்த பொழுது என்னென்ன துன்பத்தை நான் அனுபவிச்சேன், இவ்வளவு அவஸ்தை நான் பட்டேங்கிறது எழுதுறாரு அந்த பிள்ளைசர் விண்ணப்பத்துல. இப்ப களை உண்டல், இப்ப புல்லுன்னா களை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க, வெட்டி கொள்ள உயிரோட தூக்கி வெளியில போடுறாங்க. களை உண்டல், வெட்டுண்டல், அறுப்புண்டல், கிள்ளுண்டல், உலர்ப்புண்டல், உடைப்புண்டல், வெடிப்புண்டல், இதெல்லாம் மலை குன்று சொல்லார். உடைப்புண்டல், வெடிப்புண்டல், இப்படி உழன்று அலுப்படைந்தேன். ஒரு பிரிவில இந்த வார்த்தையை சொல்லுவார். பின்னால இந்த தாவர யோனிகள 1000 100 யோனிகளிலே போய் தாவரங்கள் பிறப்பெடுத்து இது போன்ற துன்பங்களிலே நான் அகப்பட்டு உழன்று அலுப்படைந்தேன் அப்படின்னு சொல்றார் சிறுவிண்ணப்பத்துல. அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, நீர் வாழ்வன தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தவளை, சிறுமீன், முதலை, சுறா இதெல்லாம் நீர்வாழ்வன. நிலவாழ்வனன்னு கேட்டீங்கன்னா எறும்பு, செல், புழு, பாம்பு, உடும்பு, பள்ளி. இதுல ஒரு குறிப்பு நம்ம என்ன வச்சுக்கணும்னா, இந்த 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு ஒரு கிளாசிபிகேஷன் இருக்கு. அந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் சொல்றார் பாருங்க வள்ளுவர். அந்த 5 வசி 6 அறிவு உள்ளவன் தான் மனிதன். இந்த 5 அறிவு கிளாசிபிகேஷன் 7க்கும் கொஞ்சம் சிறு வேறுபாடு இருக்கு. சில சேர்ந்து கம்பைன் ஆகியிருக்கும். இங்க பாருங்க, உதாரணமா இப்ப நீர்வாழ்வுல ஊர்வனம் சேர்த்துட்டார். இப்ப நீர்வன ஊர்வாழ்வுல கொஞ்சம் அறிவுடைய வித்தியாசம் இருக்கு. நம்ம தனிப்பட்ட முறையில் சிந்திக்கலாம். இப்ப நம்ம சிந்திப்பது முழுவதும் 7 பிறவிகள் என்னன்னு நம்ம சிந்திக்கிறோம். முதல்ல தாவரத்தை சிந்திச்சோம். இப்ப நீர்வாழ்வன ஊர்வனை பத்தி சிந்திக்கிறோம். நீர்வாழ்வன் எதுன்னு கேட்டீங்கன்னா தவளை, சிறுமீன், முதலை, சுறா இது போன்ற உதாரணம் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நீர்வாழ் உயிர்கள் இருக்கு. நிலவாழ்வனை பார்த்தீங்கன்னா எறும்பு, செல்லு, புழு, பாம்பு, உடும்பு, பள்ளி இதெல்லாம் ஊறுகிற பொருட்கள். இது என்ன துன்பத்தை உண்டாக்குதுன்னா, துன்பங்களுக்கு அகப்பட்டதுன்னா தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடியுண்டல், பிடியுண்டல் இது போன்ற துன்பங்கள். இந்த மாதிரியான துன்பங்களினாலே அல்லல் பட்டு அவத்தைப்பட்டு உழன்று அலுப்படைந்தோம். பாருங்க, இவ்வளவு துன்பத்தை நம்ம அலுப்படைந்தோம். அடுத்தது இன்னொன்னு கவனிக்க, இந்த சிறு விண்ணப்பம்னா எல்லாம் பன்மையில படற்கையில தான் இருக்கும். மற்ற 3 விண்ணப்பங்களும் அவருடைய சொந்த அனுபவமா சொல்லிட்டு போவார். இது நம்ம கூட்டாக செய்கிற வழிபாடு. சிறு விண்ணப்பம் மட்டும்தான் சன்மார்கள் இருவருக்கு மேலாக சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்கிற விண்ணப்பம். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதான் அடைந்தோம்னு சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்த்துதான் சொல்றாரு. நம்ம எல்லாரும் நிலையெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம். அடுத்தது பறவை, 3வது பறவை சொன்னேன். ஈ, வண்டு, தும்பி, குருவி, காக்க, பருந்து, கழுகு. இதுல என்ன அவசியம் கேட்டீங்கன்னா, அடி உண்டல், பிடி உண்டல், அலைப்புண்டல், உழைப்புண்டல் இது போன்ற துன்பங்களினாலே உழன்று அலுப்படைந்தோம். இது 3வது பிறவி. 4வது பிறவி தான் இந்த விலங்குங்கிறது. அணிலு, குரங்கு, நாய், பன்றி, பூனை, ஆடு, மாடு, யானை, குதிரை, புலி, கரடி, சிங்கம் இது எல்லாம் விலங்குல. இது 4வது பிறவி. அடியுண்டல், வெட்டுண்டல், தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல், உழன்று அலுப்படை. கொஞ்சம் மியூட் பண்ணீங்க, யாரும் மியூட் பண்ணாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ஐயா. அடுத்தது தேவ பிறவி கணங்களை பத்தி பார்ப்போம். அது 5வது சொல்றாரு. இங்க நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, சுரர் அசுரர் எல்லாம் இங்கதான் 5வது பிறவியா சொல்றாரு. சில இடத்துல நம்ம என்ன நினைப்போம்னா, மனிதனுக்கு மேல தேவர் நினைப்போம். ஆனால் பெருமான் இந்த சிறுவிண்ணப்பத்துல 5வது நிலையில வச்சிருக்காரு. அது காரணம் இருக்கு. நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவரா இருக்கிறவங்க மனிதனை விட சிறந்தவன் அல்ல. இப்ப மனிதனுக்கு என்ன கேவலம் இருக்குமோ அதை விட கேவலமான குணங்கள்லாம் தேவருக்கு இருக்கு.
உதாரணமா பாருங்க, ஒரு தேவேந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முனிவருடைய மனைவி மேல ஆசைப்பட்டு அந்த அந்த மனைவி ஆவதற்கு முன்னே அவன் மேல ஒரு காமம் அந்த தேவேந்திரனுக்கு. அதற்கப்புறம் அந்த பெண்ணை வந்து அந்த முனிவருக்கு கட்டி கொடுத்தாச்சு. முனிவர் வந்து யாகசாலை அமைச்சு ஒரு ஆற்றோரமா குடியிருக்கார், தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா கணவனுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஏன் தேவேந்திரன் மறந்துட வேண்டியதுதான் இல்ல, அவன் இந்திரன் இல்லையா? அதுவும் தேவனுக்கெல்லாம் தலைவன் வேற. இப்ப என்ன செய்யறான்னா நயவஞ்சகத்தோடு, திருமணத்திற்கு முன்ன அவளை காதலிச்சதால அந்த காதலை மறக்க முடியாம போய் என்ன செய்யறான்னா, அந்த ரிஷியோட உருவத்தை எடுத்துக்கிறான். இந்த ரிஷி வந்து காலமா 2:30 3 மணி. அவர் 3 மணிக்கு அவர் எழுந்திருச்சு ஆத்துல போய் குளிச்சுட்டு தன்னுடைய கடமைகள்லாம் செய்யறோம். இப்ப இவன் என்ன செய்யறான்னா, சேவல் மாதிரி போறான் அந்த வீட்டோட கூரையில உட்காந்துட்டு. சேவல் சத்தத்தை கேட்ட உடனே முனிவர் ரொம்ப தூங்கிட்டோமேன்னு சொல்லி எழுந்திருச்சு அவர் ஆத்து குளிக்க போறாரு. அப்ப உடனடியே அது நடிகிறது. 3 மணி 4 மணிலாம் ஆகல. இவன் என்ன செய்யறான்னா, உடனே அந்த முனிவர் மாலை வேடத்தை கொண்டு அந்த அந்த அழகியோட இவன் போய் வன்புணர்வு செய்யறான். அந்த நேரம் அந்த முனிவர் வந்துடுறாரு. பார்த்து அவர் மிகமா கோபம் அடைஞ்சு அந்த பெண்ணை சபிச்சுறாரு. இவன் உடம்பு பூரா யோனி ஆக கடவுள் கட்டளையிடுறாரு. உடம்பு முழுவதும் ஒரு பெண்ணோட யோனி ஆயிடுது அந்த முகம் பூரா. ரொம்ப கேவலப்படுறான். அந்த அவங்க எல்லாம் செய்து அது கண்ணா மாறுது உடம்பு பூரா. கதை இப்படி போகுது, எல்லாம் கற்பனை கதை தான். அந்த பெண்ணு தான் அகலியன்னு சொல்றது நம்ம. அவ அழகா, நான் உங்களுக்கு நினைச்சா நான் அவனுக்கு சம்மதம் கொடுத்தேன், எனக்கு நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு பரபுருஷனை உணர வேண்டும் கற்புடைய பண்ணா இருந்தா. இருந்தாலும் சரி, உனக்கு சாபமாசம் வந்து என்னைக்கு ராமன் வந்து உன்னை தொடரானோ, ராமனுடைய கால் பாதம் என்று ஒன்றை தொடுகிறதோ அன்னைக்கு நீ வந்து பெண்ணா நீ உருவெடுப்பான்னு சொல்லி சாபமாசம் கொடுக்குறார். அது போல ராமன் வந்தான் காட்டுக்கு, ராமனுடைய பாதம் பட்டது, அகலிகை உயிர் பெற்றால் கதையெல்லாம் இருக்கும். இது முழுவதும் ஒரு கற்பனை கதை தான். ஆனால் இந்த கற்பனை கதை மூலமா இப்ப தேவருங்கிறத ஒரு கற்பனை கதை தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் பெருமான் என்ன செய்யறாருன்னா, கண்ணுக்கு தெரிகிற இந்த ஆன்மா உயிர்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது இது போன்ற ஒரு காய்மை குணம். இன்னும் வள்ளுவர் சொல்லுவாரு, ஒரு காய்மையை தெரிஞ்சுக்கிறதா இந்திரனை பாருவார். ஆக இந்திரனை சாலும் கரி அப்படின்வார். சாலும் கரின்னா ஓமானம், அதுதான் சாட்சி, அவன் தான் அத்தாட்சின்றார் அந்த இழிவான செயலுக்கு. அதனாலதான் பெருமான் பாருங்க அங்க வந்து இந்த தேவ பேய் கனகள் அந்த கிளாசிபிகேஷன் வைக்கிறாரு. அந்த பிரிவில் உழன்று அலுப்படைந்தோம். 6வது வந்து நரகர். அதான் இந்த காட்டகத்தார், கரவு செய்வார், கொலை செய்வார். இப்ப காட்டுல இருக்காங்க, காட்டு நம்மளை விட இந்த காட்டு முன்னாடி எல்லாம் இருந்தாலும் வந்திருக்கும். அப்பெல்லாம் ஜீவகாரணம் என்பது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு போய் ஜீவகாரண நூலும் கிடையாது, அது பேசுவாரும் யாரும் ஆள் இல்லை. ஸோ அந்த நிலையில அவனுக்கு என்ன தொழில்னா கொலை செய்யறது, காட்டுல இருக்கிற விலங்குகளை கொல்றது, இதுதான் தொழிலா இருந்தது. அந்த நிலையில தான் மனிதன் மேல வந்திருக்கான். அப்போ அவனுக்கு என்னென்ன அவத்தைகள் கேட்டா பயப்படுதல், சிறைப்படுதல், பல ஊர்கள் வந்து அடிச்சு சின்ன பண்ண ஆக்கிட அவனை, சிதைப்படுதல், இப்படி பல துன்பங்கள், இப்படி பிறந்து உழன்று நாங்கள் அலுப்படைந்தோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயா 7வது பிறையாகி மனித பிறப்பு வருது. சரி, இந்த மனித பிறப்புக்கு துன்பங்கள் இல்லையான்னா அதுலயும் துன்பங்கள் சொல்றாரு பெருமான். 7 துன்பத்தை சொல்றாரு பெருமான் மனித பிறப்புக்கு. மனித பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை ஆக 7 துன்பங்களை சொல்றாரு பெருமான். பாருங்க, எல்லாமே 7 இருக்கும் பெருமான்கிட்ட. அந்த 7 பிறவி, ஒரு பிறவிலுமே 7 பருவம் அதை நம்ம சந்திக்க போறோம். அடுத்தது இந்த துன்பத்தை, இந்த மனித தேகத்துக்கு வரக்கூடிய துன்பங்களோட 7ஆ சொல்றாரு பாருங்க. பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமைனா இயலாமை, பயம், கொலை ஆக 7 சொல்றாருங்க. சோ இவைகளை அறிவால் அறிந்து நீக்கிக் கொள்ள ஜீவசுந்தரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எதுக்கு ஜீவசுந்தரம் கொடுத்திருக்கு? எதுக்கு இந்திரிய கரணங்கள் கொடுத்திருக்குன்னா, இந்த துன்பங்களை அறிவால் அறிந்து இந்திரிய கரண சகாயங்களோடு நீக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிற ஜீவானியோருக்கு. ஆக மனித பிரிவு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பாருங்க. இன்னும் மெடிக்கல் சயின்ஸ் வந்து இந்த மனித உடம்புக்குள்ள என்னென்ன அபூர்வங்கள் இருக்கு, அதிசயங்கள் இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னும் மிராக்கிள்ங்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலதாங்க மெடிக்கல் சயின்ஸ், அது மேல மெடிக்கல் சயின்ஸ் போக முடியாது. ஒரு டாக்டர் கூட பேட்டி கொடுத்தாருங்களா, படிச்சிருக்கலாம். அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத டாக்டர் அவரு. 100% கடவுள் இல்லைன்னா பேசிட்டு இருப்பாரு தினசரி. அவர் ஒரு குழந்தை ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றா, 5 வயசு அந்த குழந்தைக்கு, நீ வந்து கவலைப்படாத, டாக்டர் வந்து கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவாரு. உனக்கு இதயத்துல ஆப்ரேஷன் பண்ண போறாங்க, இதயத்துலதான் நம்ம கடவுள் இருக்காரு. அதனால வந்து கடவுள் வந்து அங்க இருக்கிறதுனால டாக்டர் அவர் கடவுள் துணையால அந்த ஆப்ரேஷன் நல்லபடியா பண்ணிடுவாரு, நான் கண்டிப்பா நீ பழச்சிக்குவேன்னு சொல்றேன். அந்த குழந்தை கேக்குது. இந்த டாக்டர் வர்றாரு. ஹவ் பேபி ஹவ் ஆர் யூ தட்டி கொடுக்குறாரு. போலாமா ஆப்ரேஷன் தேட்டர்லாம் சந்தோஷமா பேசுறாரு. நான் ரெடி டாக்டர், ஆனா ஒண்ணு நீங்க என்னோட இதயத்தை திறந்து ஆப்ரேஷன் பண்ண போறதா எங்க அம்மா சொன்னாங்க.
எஸ் அப்படின்னாரு அவரு. அங்க கடவுள் இருக்காருங்க அம்மா சொன்னாங்க. அந்த கடவுளை பார்த்தா நீங்க ஒண்ணு கேட்பீங்களா? அவர் ஒன்றும் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். சரி, குழந்தையினுடைய மனசு புண்படும். கண்டிப்பா கண்டிப்பா என்ன கேட்கணும்னு சொல்லு அப்படின்னாரு. நான் இதுக்கப்புறம் எந்த நோய் நொடி இல்லாம கடைசி வரைக்கும் நல்லபடியா இருக்கணும். என்ன சார்ந்தவங்க அத்தனை பேர் எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். நீங்க கேட்டு அந்த வரத்தை வாங்கி கொடுங்க. அவர் நினைக்கிறார் இந்த குழந்தைக்கு எவ்வளவு பாருங்க, மற்றவன் மேல இருக்கிற அன்பையும் பரிவும் பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. குழந்தைய அழைச்சிட்டு போறாங்க, ஆபரேஷன் நடக்குது. ஹார்ட் ஓப்பன் திறந்தாச்சு. இப்ப 8 டாக்டர் ஹெல்ப் இருக்கிறாங்க, ஆபரேஷன் நடக்குது. டாக்டரோட முகம் சுளிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஏனென்றால் ஆபரேஷன் முடிஞ்சு அந்த இதயத்தை மணி உள்ள வைக்கிறப்ப அந்த பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த பல்ஸ் மீட்டர் கிட்ட எல்லாம் அப்படியே 0 போய் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி ஆயிப்போச்சு. டாக்டர் வேர்த்து போகுது. அப்படியே எவ்வளோ ஆபரேஷன் பண்ணியிருக்காரு, 1-2 ஃபெயிலியர் கூட ஆயிருக்கலாம். இந்த ஃபெயிலியரால தாங்க முடியல. ஏன்னா அப்பாவித்தனமா அந்த குழந்தை இப்படி ஒரு கேள்வி கேட்டுது. நம்ம அந்த குழந்தை கேட்டது ஒரு பதில் சொல்லிட்டு வந்தோமே, இப்படி ஆயிடுச்சே சொன்னாரு. எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் ஸ்பெக்ஸ், இந்த மாஸ்க் கை உரையெல்லாம் கட்டி போய் வாஷ் பண்றாரு. ஓகே சொல்லிவிடுங்க பேரண்ட்ஸ் கிட்ட. கை கழுவுறாரு. அந்த கூட இருக்க நர்ஸஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஒரு 10-15 இருப்பாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரினா. அவங்களும் எல்லாரும் இந்த கருவிலாம் கழட்டுறது போறாங்க. டக்குன்னு பார்த்தா இதயம் துடிக்க ஆரம்பிக்குது, பல்ஸ் வேகமா அடிக்குது, பழையபடி எல்லாம் வேலை செய்ய ஆட்டலாம். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் கம், மிராக்கிள் மிராக்கிள் மிராக்கிள்ங்கிறாங்க. இந்த டாக்டர் ஓடி வந்து பாக்குறான். பார்த்தா அந்த குழந்தை ஃபுல் நார்மல் ஆயிடுச்சு. ஒரு மனித சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஹார்ட் பீட்டிங் அப்படி ஃபுல்லா வந்துருச்சு. அவருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நிகழ்ச்சி அவர் பார்த்ததே இல்லை. ஒரு ஹார்ட் உள்ள வச்சு செயற்கை எல்லாம் எடுத்துட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நின்னதுதான். அப்பதான் நினைச்சாரு அவரு. இந்த குழந்தைக்கு மறுநாள் ஒரு 5 நாள் 2 நாள் கழிச்சு அந்த குழந்தைய போய் பாக்குறாரு. அந்த குழந்தை கேக்குது, டாக்டர் கடவுளை பாத்தீங்களா, என்னுடைய ஹார்ட்ல இருந்தாரா அப்படின்னு கேக்குது. பார்த்தம்மா, உனக்கு 100 வயசுக்கு மேல ஆயுன்னு சொன்னாரு. நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவியா? இந்த டாக்டர் சொன்னார். அப்படியா டாக்டர், ப்ராமிஸ்? இந்த டாக்டர் இவர் ப்ராமிஸ்ன்னு சொல்றாரு. அந்த டாக்டர் பேட்டி கொடுக்குறாரு டிவில. அன்று நான் ப்ராமிஸ் சொன்னவன் தான் இந்த கடந்த 25 ஆண்டுகளாக என் கடவுளை தவிர வேறு படம் என் அறையில் இல்லைங்கிறாரு. அன்னிலிருந்து பெரும் கடவுள் நம்பிக்கை ஆகிப்போச்சு அவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இந்த பிறவி பெற்றது நோக்கம் எப்படியாவது இந்த பிறவிலேயே இந்த கருவிக்கரணங்களை பயன்படுத்தி இந்த துன்பம்லாம் நீக்கிட்டு போகும். இப்படி அரிதாக கிடைச்ச இந்த மனித பிறவி, 7 பிறவிகளுக்கு அப்புறம் கிடைச்ச இந்த மனித பிறவி, இது நம்ம எந்த விதமான அசட்டை இல்லாமல் நம்ம இந்த மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த 7 பிறவியை பார்த்தோம். இந்த ஒரு பிறவிலும் 7 பருவத்தை பெருமான்னு சொல்றாரு. இப்போ 7 பிறவில 7வது பிறவியாக மனித பிறவி வந்தாச்சுன்னு பார்த்தோம். ஒரு பிறவிக்கு 5 பருவங்களை சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பத்துல 5வது மாதம் வரையில அது உருவம்லாம் இருக்காது. அரைகுறையான உருவங்கள் தான். எந்த விதமான உருவ அமைப்பாரும் ஒரு மனுஷ தேகம் மாதிரி தெரியாது. அப்போ நம்ம அம்மியில ஒரு குழவிகள் வச்சிருக்கோம் பாருங்க, அதுக்கு என்ன உருவம் இருக்கு, அது போல ஒரு பொருளா தான் இருக்கு. அதான் பாருங்க, அது குழவின்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க தமிழ்ல. குழவினாலே அந்த 5 மாதத்துக்கு கீழே உள்ள அந்த பிண்டத்திற்கு குழவின்னு பேர். நம்ம அரைக்கிற அம்மியில இருக்கிற கல்லுக்கும் குழவின்னு தான் பேர். அது ஒரு முதல் பருவங்கிற பெருமான். 5வது மாதத்துக்கு மேலதான் அவயாதிகள்லாம் உற்பத்தி ஆகுதுங்கிறார். அது 2வது பிறவி. ஒரு பிண்டம் முழுதா கை கால்லாம் எல்லாம் வளர்ந்து முழு பிண்டமா வெளியில் தாயுடைய யோனிலிருந்து வெளியில வருது பாருங்க, அது பிண்டம் வெளியில வர பகுதி நேரம். அது 3வது பிறவி. குழந்தை பருவம் 4வது பிறவி. பாலப்பருவங்கிறது இளம் வயசு, அது 5வது பிறவி. குமார பருவம் என்பது 6வது பிறவி. முதுமை பருவம் 7வது பிறவி. பாருங்க, நம்ம அதுக்கு விளக்கமா பார்க்க போறோம். ஒரு மாதத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குதுங்கிறது நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். ஏன்னா டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சுரோனிதம் உருவாகுது, எப்படி சுக்கிலம் உருவாகுது, அந்த சுக்கில சுரோனிதங்கள் உருவாகிறதுக்கு எது காரணம், இந்த உடம்புல எத்தனை நாள் ஆகுது அது உருவாகிறதுக்கு, எத்தனை மணி நேரம் அதெல்லாம் பார்க்க போறோம். அப்படி உருவான இந்த சுக்கில சுரோனிதம் இரண்டும் ஆண் பெண் புணர்ச்சியின் பொழுது எப்படி ஒன்னா சேருது, சேர்றப்போ என்ன ஆகுது, இந்த ஆண் பெண் உணர்ச்சிக்கு முன்னாடி அந்த சுக்கிலத்துல அந்த ஆன்மா எப்படி வந்தது, அந்த ஆன்மா அந்த பாசாந்த காலத்துல எப்படி இருந்தது, அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். அங்கிருந்து பாசாந்த காலத்துல ஆரம்பிச்சு சிற்றணு பசுன்னு பேர் சொல்லுவார் பெருமான். சிற்றணு பசுனா என்ன, அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது, அதுல இருந்து என்னென்ன மாற்றங்கள் ஆகுது, இந்த ஒரு பிண்டம் வெளியில வர வரைக்கும்
அணுவணுவா ஒரு ஸ்டேஜா பெருமான் சொல்லிட்டு போறாங்க. அது கூட நம்ம அடுத்த வர ஞாயிற்று சிந்திக்க போறோம். ஆக இன்னைக்கு நம்ம சிந்திச்சது கூட மனிதனுக்கு 7வது பிறவியாக தான் மனித பிறவி வந்திருக்கு. தாவரத்தில் ஆரம்பிச்சு மனித நீராக 7 பிறவி. ஒரு தாவரம் எடுத்து அதுல ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்திருக்கலாம். ஊர்வன நடப்பன்னா அதுல 1000 பிறவி எடுத்திருக்கலாம். விலங்குனா 1000 பிறவி எடுத்திருக்கலாம். காட்டகத்தாரால் ஒரு 1000 பிறவி எடுத்திருக்கலாம். இப்படி பல்வேறு பிறவிகள் 1000 பிறவிகளாக எடுத்து இன்று நாம் மனித பிறவி பெற்றிருக்கிறோம். அதனால்தான் இது மகத்தான பிறவி. மனிதனுடைய பிறவி மகத்தான பிறவி ஏன்ங்கிறதுக்கு ஜீவாணி ஒழுக்கத்துல பெருமான் 5 காரணங்களை சொல்றாரு. அது போன வகுப்பு நம்ம சிந்திச்சோம். அந்த ஜீவாணி ஒழுக்கத்தில் படித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த பிறவியில 7வதாக இந்த 7 பிறவின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு பிரிவிலும் 7 பிறவின் 7 நிலையை சொல்றாரு பெருமான். இப்ப மனித பிரிவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்ப்ப காலத்துல 5 மாதம் வரைக்கும் ஒரு பிறவி, 5 மாதத்திலிருந்து அவையாதில் உற்பத்தி ஆகிற 2வது பிறவி, மீண்டும் வெளியில வருகிற பொழுது 3வது பிறவி, குழந்தை பருவம் ஒரு பிறவி, பாலப்பருவம் 5வது பிறவி, குமாரப்பருவம் 6வது பிறவி, முதுமை பருவம் 7வது பிறவி பார்த்தோம். என்ன ஒரு அருமைன்னு கேட்டீங்கன்னா, இது மனிதனுக்கு மட்டுமல்ல, தாவரத்துல ஆரம்பிச்ச மாதிரி 7 பிறவி இல்லை. தாவரம்னா அதுல அது மாதிரி 7 பருவம் இருக்கு. ஒரு தாவரம் வந்தாச்சுன்னா அதுல 7 நிலைகள் இருக்கு. அதுலயும் இது மாதிரி கற்பகர மாதிரி அதுக்கு ஒரு நிலை இருக்கு. இந்த 7 பருவங்கள் அதுலயே இருக்கு. விலங்குன்னு எடுத்தா அதுல 7 பருவம் இருக்கு. ஆக 7 பிறவிக்கும் ஒரு பிறவிக்கும் 7 நிலைகள் இருக்கின்றன, பருவங்கள் இருக்கின்றன. பெருமான் உதாரணத்துக்காக மனித பிறவி மட்டும் சொல்றாரு 7 பிறவி. ஆக இதோட நம்ம இந்த இன்றைய சிந்தனை இந்த 2 வகுப்பு போதும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வகுப்பு கவர் பண்ணணும்னு நினைச்சேன் இன்னைக்கு. அது இன்னைக்கு டைம் கிடைக்கல. அதாவது இந்த ஒரு 1/2 an hour பண்ணிடலாங்க சார். ஐயா இல்ல கேள்வி பதில் வேணா கொஞ்சம் நீட்டிக்கலாம். ஏன்னா மக்களுக்கு சந்தேகத்தை ரொம்ப அதிகமா சொல்லிட்டு போற மாதிரி இருக்குமோன்னு நினைச்சேன். வேண்டாம் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த அறிவுகள் சொன்ன பாருங்க, 6 அறிவு சொன்னோம். அதுல தாவரங்கள் ஓர் உயிர் விட்டது. அதெல்லாம் குறிச்சிக்கலாம். ஏன்னா இது அருட்பாறை பல இடங்கள்ல இருக்கு, ஒரு இடத்துல இல்லை. இது அது நம்ம பல இடத்துல உங்களுக்கு தொகுத்து போட்டிருக்கேன். ஒரு இடத்துல போய் டக்கு நீங்க பார்க்க முடியாது. இதை பாடல்ல சிலது இருக்கு. தாவரங்கள் ஓர் அறிவு உள்ளது, அது தொடு உணர்ச்சி மட்டும் உள்ளது. நத்தை சிப்பின்னு எடுத்தீங்கன்னா 2 அறிவு உள்ளது. நத்தை சிப்பி போன்ற அந்த நீர் வாழ்வன அதெல்லாம் 2 அறிவு உள்ளது. அது என்னன்னா தொடுதல், சுவை. ஓர் அறிவுனா தொடுதல், 2 அறிவுனா தொடுதலோட சேர்ந்து சுவையும் அறிய முடியாதால. எறும்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 அறிவு உள்ளது. முதல் அறிவுக்கு சம்பந்தப்பட்ட தொடுதல் உண்டு, அப்புறம் சுவையும் உண்டு, 3வதாக வாசனையும் அதனால அறிய முடியும். இப்ப எறும்பு பாருங்க, வாசனை அறிஞ்சுதான் ஒரு வெள்ளம் வச்சுட்டா தேடி போகுது பாருங்க. அது கண்ணால பார்த்து போறதில்ல, வாசையை பார்த்துதான் போகுது. சுவையும் தெரிஞ்சுக்குது, தொடர்பு தொடு உணர்ச்சியும் தெரியுது. அடுத்தது நண்டு, வண்டு, பறவைலாம் இருக்கு பாருங்க, அதுக்கு 4 அறிவுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன 4 அறிவுன்னு கேட்டீங்கன்னா, தொடு உணர்ச்சி, ஏற்கனவே சொன்ன சுவை உணர்ச்சி, ஏற்கனவே சொன்ன வாசனை உணர்ச்சி, கூடுதலாக பார்வை, காட்சியும் இருக்குது. பார்வைங்கிற ஒரு புலன் இருக்கு. இதெல்லாம் புலன்கள். இதெல்லாம் அடுத்தது விலங்குகள் இருக்கு பாருங்க, அதுக்கு 5 அறிவு. ஏற்கனவே பார்த்த தொடுதல், ஏற்கனவே பார்த்த சுவை, ஏற்கனவே பார்த்த வாசனை, ஏற்கனவே பார்த்த பார்வை, ஏற்கனவே பார்க்காத கேட்டல். புதியதாக ஒரு 5வது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்டல், காட்சி, காதால் கேட்டல். ஆக தொடு உணர்ச்சி, சுவை உணர்ச்சி, வாசனை உணர்ச்சி, பார்வை உணர்ச்சி, கேட்டல், இந்த 5 புலனும் வேலை செய்யும் விலங்குக்கு. மனிதனுக்கு அந்த 5, அதாவது தொடுதல், சுவைத்தல், வாசனை அறிதல், பார்த்தல், கேட்டல், இந்த 5 சேர்த்து மன அறிவும் உனக்கு இருக்கு. போன வாரத்தில் நம்ம சிந்திச்சோம். மண்ணுங்கிற அடிப்படையில் தான் மனிதனுங்கிற சொல்லே வந்ததுன்னு பார்த்தோம். மண் என்றால் மனம்னு பேரு. அதனாலதான் மன அறிவு இருக்கிறதா தான் மனிதனா இருக்கான். ஆனா இந்த மனசை எப்படி பயன்படுத்துங்கிறத பொறுத்தாங்க இருக்கு. நம்ம ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். அந்த குரல் பாவம் இருக்கு, இந்த குரலை சொல்லிட்டு நம்ம அடுத்த கருத்துக்கு போலாம். இப்போ இந்த 5 புலன் சொன்ன பாருங்க, சுவை, அந்த ஒளி, அதான் அந்த பார்வைங்கிறது, ஊர் தான் இந்த தொடுதல், ஓசைங்கிறது காதால் கேட்டல், நாற்றம்ங்கிறது வாசனை அல்லது மனம். ஆக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5ம் வகை தெரிவான் கட்டிய உலகு. இந்த 5 புலன்களுடைய தன்மை யான் அறிந்திருக்கிறானோ அவங்ககிட்ட தானே அந்த உலகமே இருக்குங்கிறார் வள்ளுவர். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் 5ம் வகை தெரிவான் கட்டிய உலகு. அது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் எல்லாத்தையும் வல்லவர் இல்லைங்களா? இந்த இன்பத்து பால் ஒரு குறள் இருக்கு. இதே இந்த 5 புலன் அங்க சொல்றாரு.
ஆனா வேற சூழ்நிலைக்கு சொல்றாரு. ஒரு பெண்ணை பார்த்து வைக்கிறார். இந்த 5 புலனும் ஒருங்கே செயல்படுறதுக்கு உதாரணம் என்ன? இந்த பெண்ணை தான் நான் சொல்லணும். இங்க பாருங்க, கண்டு கேட்டு உண்டு உமிழ்த்தும் உற்றுரியும் உற்றறியும் ஐம்புலனும் ஒன்தொடி கண்ணி உள. ஒன்தொடினா பெண், தொடினா வளையல். இந்த அழகான வளையலை பெற்றிருக்காள் இந்த பெண், அணிஞ்சிருக்காள் இந்த பெண்ணு. இவட்ட பாருங்க, கண்ணால பார்த்தாலும் இன்பத்தை கொடுக்குறா, அவ பேசினாலும் இன்பத்தை கொடுக்குறா, உண்டுன்னா நாக்கால் சுவைத்தாலும் இன்பத்தை கொடுக்குறா, உமிழ்த்தோம்னா மூக்கால் முகர்ந்தாலும் மல்லிகிலி பூ வச்சுக்கிட்டு அதையும் இன்பத்தை கொடுக்குறா, உற்று உடம்பால் அறியும், தீண்ட நான் கைப்பட்டாலும் இன்பமா இருக்கு. பாருங்க, இந்த 5 புலனுக்கு ஒரு பெண் இடத்துல இடம் இருக்கா. இங்க ஒரு ஞான மார்க்கத்துல சொல்றாரு, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் 5ம் வகை தெரிவான் கட்டை உலகு. இந்த 5 புலனை எவன் ஒருவன் அறிந்து புரிந்து தன் நகைத்தை வைத்திருக்கிறானோ, அடக்குகிறானோ, வெற்றி கொடுக்குறானோ, அவங்ககிட்டதான் இந்த உலகமே இருக்கு, ஞானம் அவங்ககிட்ட தான் இருக்குங்கிறாரு. அங்க காமத்துப்பால் இன்பத்துப்பால் ஒரு பெண்கிட்ட இந்த 5 புலன் இருக்குங்கிறார். ஆக இந்த 5 புலன் இருக்கு பாருங்க, இந்த 5 அறிவு இதுதான். இது நம்ம இந்த 7 பிறங்கிறப்ப 1 2 சேர்ந்து இருக்கும். உதாரணம் நத்தை சிப்பின்னு எடுத்தீங்கன்னா அது நீர்வாழ்வுல அனைத்தும் அதுல சேர்ந்து போடும். அது இந்த 5 அறிவினுடைய அறிவு அடிப்படையிலே பிரித்த ஒரு சமூகம் நம்ம தமிழ் சமூகம். இதுல இந்த மனம் சொன்ன பாருங்க, ரொம்ப முக்கியம். அதை ஒண்ணை மட்டும் சொல்லி பிடிச்சிடறேன், 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த மனம் என்பது மனிதனுக்கு கிடைத்த மிக அபூர்வமான ஒரு சக்தி ஐயா. இந்த மனசை அழிக்கணும், மனம் எனும் பேய் குறைங்கி மறுட்டாத இணை கண்டாய் பெருமான் போட்டு மிரட்டுவார். மற்ற மாதிரி என்ன நினைச்சிட்டியா, உன்னை ஒட்ட அடைக்கணுங்கிறார் வாழை. ஆனால் மனதை அழிக்க சொல்லல பெருமான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனதை வைத்துதான் நாம் பார்க்க வேண்டிய அடைய வேண்டிய ஞானங்களை நம்ம அடைய வேண்டியிருக்கு. மனம் அவ்வளவு ஒரு அபூர்வமான கருத்து. இந்த சிவஞான சித்தியார் ஒரு நூல் ஒரு கருத்து இருக்கு, நான் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைவு பண்றேன். அவர் சொல்றாரு அந்த சித்தியார்ல, தெருவில் நடந்துட்டு போறோம், புழுதி காலில் ஒட்டல, செருப்பு போடாம நடக்கிறாருன்னு வச்சுங்களேன். டக்குன்னு ஒரு மழை பெய்யுது, யாரோ ஒரு தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க, அங்க நடக்கிறோம். அப்ப அந்த மண்ணு காலில் ஒட்டிக்குது. ஒட்டுறதுக்கு காரணம் எதுங்க? அந்த நீர் தான், தண்ணி தான். இந்த தண்ணி நீர் இல்லாத வரை அந்த புழுதி காலில் ஒட்டாமே இருந்தது. அந்த நீரும் புழுதியும் சேர்ந்து இடத்துல காலை வச்ச உடனே அந்த சேரு காலை ஒட்டிக்குது. ஆக ஒட்டாமல் இருந்த அந்த மண் காலையை ஒட்டுவதற்கு காரணமாக இருப்பது நீர். வீட்டுக்கு வரான், அந்த சேரை கழுவணும், மறுபடியும் தண்ணி எடுத்து தான் சேரை கழுவுறான். ஒட்டாமல் இருந்த மண்ணை காலில் ஒட்ட வைத்தது அந்த நீர் தான். அந்த சேரை கழுவதற்கு பயன்பட போதும் அந்த நீர் தான். பாருங்க, ஒட்டுறதுக்கு நீர் தான் காரணம், ஒட்டின மண்ணை கழுவி விடுறதுக்கு நீர் தான் காரணம். அந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றாருன்னா சித்தியாரு, ஐயா அருள் வேட்கை உள்ள ஐயனே, இந்த மனமும் அப்படிதான். உன்னை வாழ வைக்க போறதும் மனம்தான், உன்னை வேட வைக்க போறதும் மனம்தாங்கிறார். மனம் என்பது மிக அபூர்வமான கருவி ஐயா. அந்த கருவியை நீ எப்படி பயன்படுத்துங்கிற பொறுத்துதான் இருக்கு. இந்த நீர் போலதான் அந்த மலம், அந்த அழுக்கெல்லாம் காலில் ஒட்டுறதுக்கு காரணமாச்சு, அந்த நீரை நம்ம ஒதுக்கிட முடியுமா? அந்த அந்த மலத்தை நீக்குவதற்கு காரணமா இருப்பதும் நீர் தான். மறுபடியும் அந்த அழுக்கை நீக்குவதற்கு காரணமா இருக்க போதும் நீர் தான். அதுபோல உலக விஷய வாசனைகள்லாம் உள்ள பூந்துருக்கு, டன் டன்னா உள்ள பூந்துக்கிட்டே இருக்கு. மனம்தான், மறுப்பில்லை. ஆனால் அப்படி உலக விஷய வாசனைகள் போய் மண்டி கிடக்கிற இந்த மனதை இறைவன்பால் அண்டி நிற்க செய்ய போவதும் இந்த மனம்தான். ஆனால் மனம் என்பது மிக அபூர்வமான ஒரு கருவியா. நம்ம இன்னும் ரொம்ப பறக்க பேச போறோம். மனதை சைக்காலஜி அடிப்படையில் நம்ம பேச போறோம். பெரும்பாலும் மனதை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம பேச போறோம். அப்படியெல்லாம் அடுத்த இடைநிலையில அடுத்த நிலையை நம்ம பேச போறோம். இந்த நிலை ஐயா உடல் வரும் வழி மட்டும்தான் நம்ம சிந்திக்க போறோம். இந்த முதல் நிலைங்கிற இந்த 2வது நிலையில உடலை பத்தியே சிந்திக்க போறோம். இடைநிலையிலிருந்து பொதுவான கருத்துல அத்தனையும் ஒரு அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்துட்டு இருக்கு. ஆகினால இந்த 6வது அறிவாகிய தொடுதல், சுவை, வாசனை, பார்வை, கேட்டல் அந்த 5ஓட சேர்த்து மனசை ஏன் இங்க சொல்றோம்னா, இந்த மனம் என்பது அவ்வளவு ஒரு மிக அபூர்வமான ஒரு கருவி மனிதனுக்கு. அதனாலதான் இது 6வது அறிவாக சொல்லி வைத்தார்கள். அது இந்த மனம் தான் பகுத்து அறியுது, எதை என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது. பகுத்தறிவுனா இப்ப மாடு பகுத்தறிவு இல்லைங்களா, விலங்குதான், அது 5 அறிவு தான். தான் போட்ட சாணி அது தின்றது இல்லையே, அதுக்கு தெரியுது புல் எதுவும் சாணி எதுவும் தெரியுது இல்லை. அந்த பகுத்தறிவு அல்ல. எதை பகுத்தறியணும்னா, இத்தனை பிறவைகள் 6 பிறவைகள் இல்லாமல் இந்த மனித திறமை எனக்கு எதுக்காக கிடைச்சுன்னு பகுத்தறியணும். ஆக ஒரு மனிதன் உண்டு பெட்ட பாலசம் அன்ன பாலசம் சொல்றாங்க இல்லைங்க, வளர்ந்து
இணைவிருத்தி செய்து சாவதுதான் உயிருக்கு டெபினிஷன்னா ஒரு ஆடா மாடா பிறந்திருக்கலாமே. ஆடும் பிறகுது, வளருது, இணைவிருத்தி செய்து சாகுது. இப்ப மனிதனும் அதே செய்யறதுக்காக மனித பிறவி எடுத்திருக்கான்னா இப்ப ஆடு கோழியா கொசுவா பிறந்திருக்கலாம். அதை பகுத்தறியணும் இந்த மனிதன். என்ன பகுத்தறியணும்னா இல்லை இல்லை, இவை எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரணம் என் பிறப்பிற்கு இருக்கிறது. இதை பகுத்தறிதல் தான் ஆறாம் அறிவு. அதற்கு துணை இருப்பது இந்த மனம் தான். அதுதான் இந்த ஆறாவது அறிவு மனதை சொல்லி வைத்தார். நான் 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். மேற்கொண்டு இந்த கருத்தை நம்ம அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம். இப்பொழுது இதுவரையில் சிந்தித்த இந்த கருத்துக்கள் அடிப்படையிலே யாருக்கேனும் மையம் இருந்தால் அதை மட்டும் கேளுங்கள். பொதுவான கருத்து சந்தேகங்கள் இருந்தால் அதை தயவு செய்து குறித்து வைத்து இன்று இரவிலிருந்தே நீங்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். எளியனுக்கு தெரிந்த வகையில் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி ஐயா. இப்ப கேள்விகளை கேட்கலாம். ஐயா செந்தில்குமார் வந்தேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. செந்தில் ஐயா சொல்லுங்க ஐயா. டெல்லி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு சிந்திச்சதுல ஒரு கேள்விங்கய்யா. சொல்லுங்க. பெருமான் வந்து வருவிக்க விட்டுறாரு இல்லைங்களா? ஆமா ஐயா. பெருமான் வந்து வருவிக்க விட்டுறதுனால பெருமான் வந்து மத்த புல் பூண்டு இந்த பிறவி எதுவும் இல்லை, அவருக்கு முதல் பிறவியே வந்து மனித பிறவி தானங்க ஐயா? அதாவது ஐயா, ஒரு பெருமானுடைய பிறவிக்கு ஒரு சின்ன வேறுபாடு, நமக்கு அவருக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயோட சின்னமைங்கிற ஒரு மணி வயிற்றில் தான் பிறந்தார். ஒரு கருவாகி தான் பிறந்தாரு. ஆனா என்னன்னு ஐயா, நம்மளா வினை பயனால் பிறவெடுத்தவர்கள். நமக்கு இருக்கிற பிறவி முழுதையா வினை பிறவின்னு ஒரு அப்பரடிகள். வினையால் தேகம் எடுத்து பாடுவார் சம்பந்தர். நம்ம அத்தனை பேரும் வெற்ற பிறவிகள் அத்தனையும் வினையினால் கிடைத்த பிறவி. போன பிறவி நம்ம என்ன வினை பண்ணமோ, நல்வினை தீவினை ரெண்டும் பண்ணியிருப்போம். நிறைய நல்வினை பண்ணியிருக்கோம். அதனால எல்லாருக்கும் மனித பிறவி கிடைச்சிருக்கு. அது மாதிரி நம்ம எல்லாரும் மகிழ்நிலை நம்ம எல்லாருமே நல்வினைகள் நிறைய செய்ததுனால்தான் மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. தீவிரைகள் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்வினையோடு சேர்ந்து மனித பிறவியோடு சேர்ந்து சில துன்பம் நம்ம ஏன் அனுபவிக்கணும்? ஒரு பிறவி. ஆக வினை பிறவி தான் நம்முடைய பிறவிங்க. பெருமாளுக்கு வந்து வினையெல்லாம் முற்றி பெற்று அவர் வந்து இறைவனுடைய நிலைக்கு போன பிரிவு, முந்தின பிரிவு. ஒரு கருத்து நான் சொன்னேன். ஒருத்தர் கேட்டார், ஏன் அந்த வினைகள் தகுந்த மாதிரி பிறவி வந்து கீழ்பிரிவு பண்ணி பிரிவுலாம் வந்துரும்னா நமக்கு ஒரு ஆர்வம் இல்லாம போடும் வாழ்க்கையிலேன்னு கேட்டார். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வராதான? நெகட்டிவ் கண்டிப்பாக வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றாரு, பெரும் தேசத்துல எவ்வளவு தாழ்ந்த தரத்தராயினும் கீழே இருந்தாலும் வந்து மேல கொண்டாட முடியும். இன்னைக்கு வந்து நீங்க கீழ் பட்சத்தை நீக்கிங்கன்னு சொல்றாரு. இன்று நீங்க முயற்சி மேல்நிலைக்கு போக முடியும், எவ்வளவு தாழ்ந்ததான் சொல்றாரு. அது போல நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வர வேண்டாம் ஐயா. பெருமாள் வந்து எல்லா விதமான வினைகள் எல்லாம் தீர்ந்த நிலையில் அவர் இருந்தார். அப்ப எல்லாம் தீர்ந்த நிலையில் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில இந்த 19ஆம் நூற்றாண்டில் விதைக்க வேண்டிய ஞான கருத்துக்களுக்கு ஒரு ஆன்மா அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன நினைக்கிறாரு ஐயா, இறைவனே பார்த்து, ராமலிங்கம் உனக்கு வினை பயன் இல்லை, வினையினால் உனக்கு தேகம் இல்லை, ஆனாலும் என் காரணம் கொண்டு என்னுடைய காரணத்திற்காக நீ பூமியில் போய் இந்த செயலெல்லாம் செய்துட்டு வரணும்னு சொல்லி அவர் வருவிக்க உற்றவரை. நம்மளாம் வந்து நம்மளாம் வருவிக்குற்றவர். நம்ம வந்து தாய் தந்தருடைய ஆக்சிடென்ட்லாம் புணர்ந்ததால் உண்டான கருவானை உற்று பிறந்த ஆன்மாக்கள் நம்ம எல்லாரும். வினையினால் வந்து தேகம் நமக்கு, அவருக்கு வினையினால் வந்து தேகம் இல்லையா. வினைகள் எல்லாம் கடந்த அவருக்கு ஒரு கருவானை உற்று அவர் வந்து இறைவனுடைய காரணத்திற்காக வருவிக்க உற்றவர். நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். அவர் திருவிழாவுக்கு போறோம், ஆயிரக்கணக்கான பேர் கூடுறாங்க, ஒரு வாரியாரை பேச அழைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 1000 பேர் வரவேற்கிறாங்க. என்ன காரணம்னா மற்றவர்களெல்லாம் திருவிழா பார்க்க போனவர்கள். ஆனால் வாரியார் மட்டும்தான் ஒருவரால் வரவழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வருவிக்க உற்றவர். யார் வந்து மற்றவர் போல அல்லாமல் வருவிக்க உறுகிறாரோ அவருக்கு அதிகம் மரியாதையும் பெருமையும் பதிப்பும் இருக்கு. அது போல பெருமாள் வந்து தான் வந்த காலத்தை அவரே சொல்றாரு, நான் வந்து வினையினால் பிறக்கலைங்கிற பல இடங்களை சொல்றாரு ஐயா. அறிவிக்க உற்றவர். அது வினைகளாம் கடந்திருந்தும் இறைவனுடைய காரணம் பற்றி இந்த பிறவிலே ஒரு அறிவிக்க உற்றவர். இப்ப மனிதன் வந்ததுக்கு அப்புறம் ஏன் மனிதர்கள் போல வாழ்ந்ததான் மனிதர்கள் நம்பிக்கை வரும். அவர் ஆரம்பிச்சு இருந்தா அப்படி வரணும்னு சொல்லி இருந்தா அவர் தூரம் ஒதுக்கிட்டு இருப்பாங்க சாமியார் அப்படின்ட்டு. அவருடைய பிறவி வந்த வினைகள் எல்லாம் கடந்த பிறவிங்க. நமக்குள்ளது அத்தனையும் வினை பிறவிங்க. அது நம்ம தெளிவா இருக்கும். அதாங்க பெரு விண்ணப்பத்துல வந்து அவர் சொல்றாங்க, எல்லா பிறப்புடம்பிலும் உயர்வுடையதாகிய ஆறறிவுள்ள இம்மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்க செய்து தேவரர் திருவரு பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன்னு சொல்றாங்க. ஆமா ஐயா. அதுல வந்து ஐயா இந்த பெருவிண்ணப்பம் முழு நம்ம அடுத்த வாரம் ஆரம்பமும் பெருவிண்ணம் நம்ம படிக்க போறோம். அதுல வந்து நீங்க ஒரு தாய் வயிற்றுல ஒரு சிசு ஒரு பிண்டம் வந்து என்னென்ன நிலைகளுக்குள்ள போகுதுங்கிற வந்து விளக்குறாருங்க அவர். சரிங்க. அது வந்து அவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தன் உடம்ப வச்சு தன்னை வச்சு சொல்லிட்டு இருக்காரு.
சரிங்க அவர் சரிங்க வினைகளெல்லாம் கடந்த பிறகு வந்து அவர் உள்ள உதாரணமா சிறுவனுக்கு சொல்லுவார் நசுக்குண்டு, ஆமாங்க வெட்டுண்டு, கட்டுண்டு அந்த நிலையில அவர் அந்த நிலையில தான் ஒரு தாதிதான் ஒரு மனித பிரிவு வந்து அதுக்கப்புறம் மேல் நிலைக்கு போய் தான் அந்த மனித பிரிவு வந்திருக்கு அவருக்கு. நம்ம எங்க முடிக்கிறோமோ ஆமாங்க அங்க ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம இந்த பிரிவில் நம்ம எங்க முடிக்கிறோமோ ஞானத்தினுடைய உச்சத்துல நம்ம முடிச்சோம்னா அந்த உச்சத்துல அடுத்த பிரிவு ஆரம்பிக்கும். அது மாதிரி முடித்தவர்கள் அவர்கள்லாம். இப்ப மெய்கண்டார் போல சரிங்க ஞானம் சொந்த 2 வயசுல எப்படி அப்பாண்ட 2 3 வயசுலன்னா அவர் போன பிரிவுல முடிச்ச பாயிண்ட் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு வந்தியா இந்த கர்ப்பப்பையில அந்த கர்ப்பப்பையில நசுக்குண்டு நெருக்குண்டு அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை பெரும்பாலும் இல்லை ஐயா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நம்முடைய பிறவின் ஒரு ஆன்மா நம்மை போன்றவர்கள் தாய் வயிற்றிலே உள்ளே போய் எந்தெந்த அவர்த்திக்குள்ளப்பட்டு பிறந்து வெளில வரணும்னு காட்டுறதுக்காக அப்படி சொல்றாரு ஐயா பெருமாள். அதாங்கய்யா சத்திய சிறு விண்ணப்பம் வந்து பன்மையில இருக்குங்கய்யா. பெரு விண்ணப்பம் வந்து பெருமானே சொல்றது தன்மையிலேதான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நீ அப்படி பிறந்தன்னு அவர் சொல்ல விரும்பல அவரு. ஏன்னா நம்ம பிறந்தன்னு சொன்னா நம்ம அனுபவம் நமக்கு எல்லாம் தெரியணும். நமக்கு தெரியாது இல்லைங்க நமக்கு. அதனால அவர் என்ன சொல்றாரு தன்மேல் ஏற்றி தன்னுடைய அனுபவத்தை சொல்றது போல தான் என்னென்ன துன்பத்தை அடிபட்டோம் பெற்றோம். உதாரணம் ஐயா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சாதாரண குழந்தைய ஒரு பிறந்து நம்மள மாதிரி நம்ம பிறந்தாரு பிறப்புல வந்து ஒரு சாதாரண குழந்தைதான் சொன்னா 5 மாத குழந்தையா இருக்கிறப்ப அவர் சிதம்பரத்துல போய் அந்த சாகா கலையை தெரிந்து சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஐயா. 9 வயசுல அவர் வந்து தமிழ் புலவர்கள் பாட முடியாத இந்த தெய்வமணி மாலை அவர் பாட முடியாது ஐயா. 7 வயசுல போய் அந்த செட்டியார் வீட்டுல அந்த உலகலாம் என்பதற்கு ஒரு ராவு முழுதும் பொருள் சொல்ல முடியாதுங்க ஐயா. இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் வாழ்க்கையில இந்த ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ப்ராடிஜினா போன பிரிவு தொடர்பு சில பேர் இப்பவும் காட்டுது பிளாஷ் மாதிரி. 2 வயசு 3 வயசு குழந்தை வந்து 1930 குரலையும் தலைகீழா எப்படி சொல்லுது? மழலை 1930 குரலையும் இன்னும் சொன்னா அத்தனையும் குரலையும் திருப்பி சொல்லுது. இன்னும் முடியல அத்தனை குரலையும். இதெல்லாம் படிச்சு மனப்பாடம் சொல்றது இதெல்லாம் வந்து போன பிரிவுடைய தொடர்பு அதெல்லாம். ஆக எல்லாருக்குமே போன பிரிவு தொடர்பு இருக்குன்னு காட்டுறதுக்காக அப்பப்ப நம்பிக்கைக்காக இறைவன் சில மிஸ்ஃபயர் மாதிரி அப்பப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக பெருமானுடைய வாழ்க்கையிலேயே இள வயசு நடந்தது அத்தனையும் அவர் வந்து கருவிலே திரு ஊரனவர் தான். அது எந்த விதமான சந்தேகம் யாருக்கு இருக்கக்கூடாது. அதனால அவர் தனக்கு வந்து சக்தி உண்டது அவர் என்னைக்கு நம்பினதும் இல்ல. அது வெளியில அதை ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டதும் இல்ல. உதாரணமா சிறு வயசுல இருந்து அந்த இருக்கிற ரத்னமலையார் வந்து அவருடைய பால்ய சிநேகிதன். 2 வயசு 3 வயசுல இருந்து இவரும் ஒரே தெருவில் விளையாண்டு ஒரே தெருவில் பழகினவர்கள் இருக்கும் ரத்னமலையாரும் நம்முடைய பெருமானும். அவர் வந்து முதல்ல ராமலிங்கன்னு கூப்பிட்டு இருந்தாரு. இவர் உபன்யாசம் எல்லாம் போய் பண்ணி எனக்கு இரவு முழுவதும் உலகலாமனுக்கு பொருள் சொன்ன உடனே அவங்க அண்ணன் அண்ணி வந்து கால் விடுறாங்க பெருமானுடைய காலில். அழறாரு. ஐயோ என் தாயும் தகவலாச்சு நீங்க போய் கால் விடலாமான்னு அழறாரு. ஆனா உலகம் புரிஞ்சுதோட நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஐயா. அதுல இருந்து இவர் என்ன பண்ணாரு இருக்கிற ரத்ன மலையார் சாமின்னு மாத்திக்கிறாரு. அவர் கூப்பிடுறத சாமி வருத்தப்படுறாரு. ஏன்னா அவர் நெருங்கிய சிநேகர் இல்லையா அவரு. அப்புறம் கொஞ்ச காலம் அவருக்கு கருமொழி போறப்ப சன்னிதானம் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னீங்க ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வரப்ப மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவரே ஒரு காலத்திலேயே அதை தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லையா அவரு. அவரு கடைசி காலத்துல கூட கருங்குழில இருக்கிறப்ப ராமலிங்க சாமின்னு சொல்ல வருத்தப்படுறாரு இல்லைங்க அவரு. என்ன சாமின்னு சொல்றாங்கன்னா அப்ப அவங்க 2 தெரிஞ்சுக்கலங்கிறாரு. என்னையும் தெரிஞ்சுக்கல சாமி இவங்க தெரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படுறாரு. 4 திருமுறை வெளியிட்டாங்க இல்லையா தொழூர் வேலாயுத முதலியார் பெருமான் இருந்த காலத்திலேயே. அந்த அருட்பாட முகப்பு கொண்மை காட்டுறப்ப ராமலிங்க சுவாமிகள் முகப்பில் எழுதி அதை உண்மை காட்டுறாங்க அவர்கிட்ட. உடனே திருப்பி கொடுத்துறாரு. எமக்கு சம்மதம் இல்லை, சாமி என்று வழங்கும் எமக்கு சம்மதம் இல்லை திருப்பி கொடுத்துறாரு. புக்க பப்ளிஷ் பண்ண பர்மிஷன் கொடுக்கல அவர். என்ன காட்டுங்க ஐயா தனக்கு அந்த சக்தி இருந்து அவர் ஒரு காலத்துல சொல்லவே இல்லைங்க அவர். கருங்குழியில அவர் வந்து விளக்கு எரிச்சப்போ தண்ணீர் விளக்கு எரிச்சப்போ அந்த ரெட்டியார் விட்ட முத்தாலம்மையார் வெங்கட ரெட்டியாருடைய மனைவி முத்தாலம்மையார் இந்த பழக்கிறதுக்காக தண்ணி வைக்கிறாங்க. அது இரவு முழுதும் பெருமான் ஏத்துறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்ச்சி. நம்ம காலையில ஓடி வந்து பதறி ஐயோ சுவாமி நான் உங்களுக்கு ராத்திரி தண்ணி எண்ணெய் வைக்க மறந்துட்டேன் தண்ணி வச்சுட்டு போயிட்டேன் பாத்திரத்துல அப்படின்றப்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த விளக்கு ஜெகஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காலமா 4-5 மணிக்கு அவர் இரவு முழுதும் அடுப்பா எழுதிட்டு இருக்காரு. மிரண்டு பாஞ்சு தண்ணி சாமி தண்ணி அவர் சொல்றாரு. அப்ப என்ன சொன்ன ஆமா 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 என்னுடைய சக்தினால் நான் தண்ணீரை எண்ணெயாக மாற்றி எரித்தேன் அவர் சொல்லலாம் இல்லைங்க. அப்படி சொல்லல அவரு. என்ன சொல்றாருன்னா
அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தண்ணீரும் எண்ணெயா எரிந்த விளக்கும் எரிந்ததோ. ஆக பெருமானுடைய சன்னிதானத்துல தண்ணீரும் எரிந்தோன்னு பாடுறாரு சார். அப்ப கூட தன்னுடைய சக்தி தான் எரிஞ்சவன் நினைக்கவே இல்லை. ஆக ஒரு காலத்தில் தன்னை வெளிப்படுத்தியது இல்லையா அவர். அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஞானத்தை கருவுறவன் திருவுறவன் என்ன வருவிக்க உற்றவன் அந்த நேரத்துல ஒரு விண்ணப்பத்தில் எழுதல பாருங்க. வருவிக்க உற்றவன் எழுத பாடுறாரு பாட்டுல. சகத்தை கருத்து புறத்தி வளர்த்திருந்தவனே சகத்தை திருத்தன வருவி குட்டியான்னு பாடுறாரு இல்லைங்க. பட் ஒரு ஏன் அப்படி எழுதணும் விண்ணப்பத்துல? வரி கூட்டவருக்கு எப்படிங்க இந்த நிலைகள்லாம் வர முடியும்? அதனால நம்முடைய நிலையை நம்ம புரிஞ்சதுக்காக ஒரு கரு எப்படி உண்டாகுறதுக்காக தன் மேல ஏற்றி சொல்றாரு. இப்ப நாயினும் கடையன் அகவல்ல பாடுறாரு, ஈனும் விழுந்தேன்ங்கிறாரு. அதே அகவல்ல ஐந்தொழில் ஆசை ஐவருக்கெல்லாம் மேல என்ன மேல கொண்டுட்டு போயிட்டே உங்க தெருவுன்னு உயர்ந்து பாடுறாரு. இந்த ஐந்தொழில் செய்யறவங்களுக்கு மேல பல மடங்கு என்ன மேல கொண்டு போயிட்டேன் ஏவல் செய்யறாங்கிறாரு சார் இவரு. அதே அகவல்லதான் இந்த நாயினும் விழுந்தேன் ஈனும் விழுந்தேன்ங்கிறாரு. நாயினும் கடையன் ஈனும் விழுந்தேன்ங்கிறாரு. என்ன புரியும் ஐயா? குறைகள் இருக்கிறப்ப குறைகள் நம்ம தாமேல ஏத்திக்கிறாரு. நீங்க இவ்வளவு இழிவாருக்கிறீங்க இல்ல பெருமான் சொல்ல மாட்டார். அவர் வந்து அகவல் தன்னை சொல்றது வந்து தன்னுடைய நிலையை சொல்லலைங்க. தன் நிலையை பூரா அவர் அகவல் முழுவதும் அவருடைய மொத்த ஞான அனுபவம் அது. அவர் ஏறா நிலை மிசுமையில் ஏறி கடவுள் மயமானதுடைய மொத்த ஒட்டுமொத்த வெளிப்பாடுதான் அந்த அகவலே. சரிங்கய்யா, சரிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றிங்கய்யா, நன்றிங்க ஐயா. சுந்தரானந்த் டெக்சாஸ் ஆஸ்டின்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், ரொம்ப வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 2 கேள்வி ஐயா. இப்ப வந்து இந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு உயிர்ல வருமா? ஆமாங்க, அதெல்லாம் வந்து நுண்ணுயிர் தானே, அதுவும் உயிர்கள் தானே ஐயா. ஆமா, அது வந்து ஒரு உயிர்ல தான் வருமா? ஸ்தாவர லெவல்ல தான் வருமா? அதுங்க அதாவது வந்து இந்த வைரஸ் இருக்கு பாருங்க. நம்முடைய முதல்ல சயின்ஸ் பிரகாரம் பார்ப்போம். சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செல் உள்ள உயிர்களே. அதெல்லாம் இப்ப தாவரங்கள்லாம் செல்லால் ஆக்கப்பட்டதுதான். இப்ப நம்ம மனிதன் இருக்கிற மாதிரி எல்லா செல்லாமே உள்ளது தாவரங்கள் அத்தனையும். ஒரு எல்லை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும். அந்த நீங்க சொல்ற உயிர்கள் பாக்டீரியா, ஈஸ்ட், பங்கஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அது ஒன்றிலிருந்து ஒண்ணு உருவாகுது. ஆண் பெண் புணர்ச்சி இல்லாமலேயே மல்டிப்ளை ஆகுது. அது தவறு நடக்குது. ஆக ஒரு உயிருக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைகள் உள்ளதே தவறு. அந்த நுண்ணுயிர்கள்லாம் இருக்கு. சரி, 2வது கேள்வி வந்து இந்த 7 நிலை சொன்ன உயிர்ல இருந்து நம்ம 7 பரிணாமமா 7 நிலை சொன்னீங்க இல்லைங்களா? ஸ்தாவரத்துல இருந்து மனிதர்கள் வரைக்கும். அப்ப முதல் 6 நிலைக்கு வந்து மனம்ங்கிறதே கிடையாதா? நல்ல கேள்வி ஐயா. அதாவது இந்த தாவரத்தை மட்டும் நம்ம சாப்பிடுறோமே, அது வந்து உயிர்கொலை இல்லையான்னு ஒரு கேள்வி ஜீவானந்த ஒழுக்கத்துல பெருமான் கேட்பார். ஜீவகாணி ஒழுக்க நூல்ல ஐயா, உயிர்கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இப்ப தாவரங்களை நீங்க சாப்பிடுங்க, அது உயிர்கொலை இல்லையான்னு அவரே ஒரு கேள்வி கேட்டு அவரே பதிலும் சொல்லுவார். அதுக்கு என்ன சொல்றாரு ஐயா அவரு? தாவரத்தை கொல்லலாம் என்பது, தாவரத்தை உண்பதும் உயிர்கொலைதான், ஆனாலும் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 காலம் சொல்லுவார் ஐயா பெருமான். அந்த 7 காலத்திலேயே முதல் காலம் என்ன சொல்வாருன்னா, மனம் என்கிற கருவி மிக அருகி செயல்படுவதாலும், அது வந்து மனம்ங்கிற அவ்வளவு செயல்பாடு கிடையாது தாவரத்துக்கு. அப்போ ஓர் உயிர் தாவரமாகிய அந்த தாவரத்திற்கு மனம் ரொம்ப அருகி இருக்கு. மேல உயிர் வர வர மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கு. ஆக உயிர்வானுக்கெல்லாம் தாவரத்தோடு மனம் அதிகமா செயல்படும். அடுத்த உயிருக்கு பாருங்க ஐயா, அதுக்கு போறப்பன்னு கேட்டீங்கன்னா அதை விட அதிகமாக செயல்படும். ஆக அந்த மாதிரி ஒரு உயிர் மேல வர வர ஐயா விலங்குகளுக்கு வரப்ப மனித விட கொஞ்சம் தான் மனம் கம்மியா செயல்படாது. மனம் அதிகமாக செயல்படுகிற உயிர் விலங்குகள். ஆனால் அதை காட்டிலும் முழுமையாக செயல்படுவது மனிதன் மட்டும்தான் ஐயா. ஆக என்ன நம்ம எடுத்துக்கணும் ஐயா, இந்த தாவரத்திலிருந்து மனிதன் வரை எடுத்துட்டீங்கன்னா இந்த கிராஃப் மேல போயிட்டே இருக்கும். அந்த மனம் செயல்படுற விதம் கொஞ்சம் கொஞ்சமா மனம் செயல்பாடு அதிகமாயிட்டே போகுது. அதே விலங்குகளை ஏன் பெருமான் கொல்லக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, மனிதனுக்கு அடுத்த மனம் ஆல்மோஸ்ட் 90-80% வேலை செய்யுது மிருகங்களுக்கு. பாவம், அதை போய் கொல்லலாமான்னு கேட்கிறாரு. அந்த மனம் குறைஞ்சிக்கிட்டே போதே, மனம் செயல்படுற ஆல்மோஸ்ட் மனம் செயல்படலைங்கிறதுலதான் தாவரங்கள் இருக்கு. மனம் செயல்பட்டா இந்த இன்ப துன்பங்கள் தெரியும் உயிர்களுக்கு. இந்த தாவரத்தை வந்து மிக அருகி மனம் செயல்படுவதாலே இன்ப துன்பத்தை அவரால் அனுபவிக்க முடியாதுன்னு பெருமான் சொல்றார். ஆக அறிவிக்க முடியாது.
சொல்லுங்க. அறிவிக்க முடியாது, ஆனா அதுகளால வந்து அந்த துன்பத்தை வந்து அனுபவிக்கும், ஆனா அது வந்து அதால அறிவிக்க முடியாது. அறிவித்தலுக்கு வந்து மற்ற அவயங்கள் இந்திரிய கரணங்கள்ல செயல்படணும். அது இந்திரிய கரணங்கள் செயல்படுற உயிர் இல்ல ஐயா. அது இப்போ உதாரணம் ஐயா, இந்த தேகத்தை விட்டுட்டு முக்தி அடைஞ்சது ஏன் பெருமான் ஏத்துக்கலன்னா, தேகம் வந்து எப்போ மண்ணுக்கோ நீருக்கோ அது வந்து கரைஞ்சி போயிடுச்சுன்னா இரையாயிடுதோ, இப்ப இறைவனை பார்த்து சந்தோஷப்படுறது கண்ணு மூக்கு வேணும்ல. இறைவனோட சேர்ந்து அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு எனக்கு கண்ணு, கை, கால், மூக்கு, செவி எல்லாம் வேணும்ல. ஆனா என்ன சொல்றாருன்னா, இன்று நமக்கு இருக்கிற இதே கரணங்களை தான் அதை வந்து ஒளி கரணங்களா மாத்தணுங்கிறார். கரணங்கள் போச்சுன்னா இறைவனுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியாதுதான் பெருமானுடைய கருத்துங்க. நாம் உலகில் அனுபவிக்கிற அதே இந்திரிய கரணங்கள், மனம், கண்ணு, மூக்கு, செய், வாய் இருந்த அவயங்கள் எல்லாம் இறைவன் அனுபவிப்பதற்கும் தேவை. ஆனா இதே மாதிரி அவயமார்களும் இருக்காது. ஒண்ணு என்ன ஒளியா மாறிட்டே இருக்கும். கண்ணு ஒளியா மாறணும். கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தேன் பெருமான் அகவல்ல பாடுவார். கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே. அப்ப சாதாரண கண்ணு வந்து கதிர் கண்ணா, ஒளி உள்ள கண்ணா மாறுதவருக்கு. ஆக ஒரு கண்ணுன்னு ஒரு உறுப்பு வேணும். இன்று இருக்கிற கண், மூக்கு, செய்வாய் அல்ல, ஒளியால் மாறி ஒளியால் வேதிக்கப்பட்ட கண்கள். ஒண்ணு வேதிக்கப்படணும், ஒளியால் வேதிக்கப்படணும். அருளொளியால் என்னை வேதித்துன்னு பெருமான். இல்ல சரியா, சரி, நான் கேள்வி சரியா கேட்கல போல் இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்தாவரம் இருக்கு, அதை நான் போய் கிள்றேன். அது கிள்ளினா அதுக்கும் வலிக்கும், ஆனா அதுக்கு வந்து அறிவிக்க கூடிய தன்மை இல்லையே தவிர்த்து அது அந்த வலியை அனுபவிக்கும் தானே. அனுபவிக்கிறதே அந்த இந்திய காரணங்கள் வேணும்னு நான் சொல்லுவேன். அங்கே கொஞ்சோண்டு சின்ன வேறுபாடு என்னன்னா, இன்பத் துன்பங்களை அனுபவிப்பதற்கு இந்திரிய காரணங்கள் வேணும். மனம் செயல்படணும். மனம் செயல்படனா அனுபவிக்க முடியாதுங்க ஐயா. வலி இருந்தாலும் கூட, உதாரணமா இப்ப கோபால ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நீங்க ஒரு ஊசி போட்டா கூட அவருக்கு தெரியாது ஐயா. ஏன்னா அவருக்கு மனம் செயல்படல. மனம் அந்த ரெனே டெக்ரார்டஸ் இந்த பிரெஞ்சு அறிஞர் வந்து சொல்றாரு, அது அனிமல்ஸ் மேல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அப்ப அவங்களை கேக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மனம் இல்ல, அதனால பண்றேங்கிறாரு அவர். அனிமல்ஸ் எல்லாம் கண்டிப்பா மனம் உண்டு ஐயா. விஞ்ஞான பிரகாரம் மனம் உண்டு. உதாரணமா ஒரு சில கருவிகளை பொருத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆடை வந்து நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு எதிரே இன்னொரு ஆடை இருக்கிறாங்க. இந்த ஆட்டோடைய உணர்வுகள் அத்தனையும் ஹார்ட் பீட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஐயா. கண்டிப்பாக உண்டு. உதாரணமா நீங்க அந்த சில கொலைக்கடங்கள்ல ஒரு கட்டர் மாதிரி கல்லி மாதிரி ஒரு மாடா தள்ளிட்டு போவான். நீங்க பாத்துருக்கலாம் வீடியோல சிலது. இந்த மாடு போகவே போவாது. அப்படியே சாணிலாம் போட்டு அலறும். ஏன்னா உள்ள சத்தம் கேட்டு இருக்கீங்க மாமான்னு அது வெட்டுறது. மனம் கண்டிப்பாக செயல்படும். அது பேசக்கூடிய சொல்லக்கூடிய வாயிலாம் இருக்கலாம் அதுக்கு. அதுபோல ஐயா, மனம் செயல்பட்டால் இன்ப துன்பம் கண்டிப்பாக திரும்பியா. தாவரங்களுக்கு வந்து மனம் செயல்படாதனாலே இன்ப துன்பம் அனுபவிக்க முடியாது அதுங்களால. ஆக நீ சொல்றீங்க இல்லையா, தாவரத்துக்கு கிள்னா வலி தெரியும், ஆனா சொல்றதுக்கு முடியாது. சொல்றதுக்கு வலி தெரியறதுக்கு மனம் வேணுமே. இல்ல, வலி தெரியும், ஆனா அதுக்கு சொல்லக்கூடிய கருவி இல்ல, அவ்வளவுதான். அது வாய் இல்லாம நீ சொல்றது வாய் மட்டும் இல்லைங்கிறீங்க, ஆனா அறியறதுக்கு மனம் இருக்குங்கிறீங்க. மனம் இல்லைங்க அதுக்கு. அதான் நான் சொல்ல வரேன். மனம் இருக்கு, ரொம்ப அருகே செயல்படுங்கிறார் பெருமான். ஐயா, ஒரு வலி துன்பத்தை இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்கு முதல் தேவை எதுன்னா கண்ணு, மூக்கு, செவ்வாய் மட்டும் இல்லைங்கய்யா. உதாரணமா கண்ணு பார்க்கணும்னா கண்ணு மட்டும் இருந்தா பார்க்க முடியாது. மனமும் சேர்ந்து பார்த்தா தான் பார்க்கலாம். கரெக்ட். இப்ப உதாரணமா ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப உங்க கோவிந்த் சாமி போனாரான்னு கேட்பாங்க. ஒருத்தர் போனாரு, நான் யாருன்னு பார்க்கல அப்படிங்கிறோம். அப்ப என்னன்னா, கண்ணு பார்த்திருக்கு ஐயா, கண்ணு பார்த்திருக்கு, ஆனால் மனம் சேர்ந்து பார்க்கல. கரெக்ட். அது போல நம்ம சாப்பிட்டே இருப்போம், நம்ம டிவி பார்த்துருப்போம், புக்கு படிச்சுப்போம், சிந்தனை இருப்போம். அனைவரும் சொல்லுவாங்க, ஏங்க பார்த்து சாப்பிடு, என்ன சாப்பிடல, இல்லை இட்லி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஐயோ கருமை, நீங்க தோசை சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு வாங்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம் ஐயா, வாய் உள்ள போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு, நான் கூட சுவைச்சிருக்கு. ஆனா நமக்கு ஏன் அறிவு கேட்கலன்னா மனம் சேர்ந்து சுவைக்கல. அதான் சொல்லுவாங்க, இந்த பஞ்சு அவைகள் இருக்கு பாருங்க, மனம், கண், மூக்கு, செய்வாய்மைங்கிற இந்த 5 பொறிக்கும் மனம் சேர்ந்து செயல்பட்டால் தான் அனுபவம் கிடையாது ஐயா. அதான் வந்து மகாபாரதத்துல அதை வந்து பஞ்ச பாண்டவர்களா சொல்லியிருக்காங்க. பஞ்ச பாண்டவர் என்பது இந்த கண், மூக்கு, செய்வாய், மெய்ங்கிற 5 பொறி. இந்த மனம்ங்கிறது தான் திரௌபதி. இப்ப தர்மன் வந்து திரௌபதி இருக்கானா, மீது 4 பேர் தனியா இருப்பாங்க. இந்த 5 ஏன் ஒரு திரௌபதி வச்சாங்கன்னா, இந்த 5 பொறிகளுக்கும் ஒரே ஒரு அனுபவ கருவி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மனம் தான். அதான் திரௌபதி. அனுபவமாவதற்கு துணை புரிவதுதான் திரௌபதி. ஆக இந்த மனம் சேர்ந்து செயல்பட்டால் தான் 5 நமக்கு அனுபவமே கிடைக்காது. நம்ம வாழ்க்கையை பார்க்க நான் சொன்ன 2 உதாரணமே போதும் உங்களுக்கு. மனம் சேர்ந்து பார்க்கலாம், யாரு போனான்னு தெரியும். ஒரு ஆள் போனான்னு தெரியும், யார் போனான்னு தெரியாது.
அதான் என் பெருமான் வந்து பின்னால குழக்கமா சொல்லுவாரு, பார்க்கும் பார்க்கப்படும் பார்க்கப்படும் பொருள், கேட்பார் கேட்கப்படும் கேட்கப்படும் பொருள், நுகர்வான் நுகர்வுடன் நுகரப்படும் பொருள், இப்படி மூணா சொல்லிட்டு போவார். இந்த ஸ்டேஜஸ் பின்னால நம்ம விளக்கமா சிந்திக்க போறோம் ஐயா. ஆனா மேற்கொள்ளுமா சொல்றேன் நான் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. மனம் சேர்ந்தால் தவிர பொறியோட அனுபவம் கிடைக்காது ஐயா. அது மனம் செயல்படாதனால வழி தெரிய வாய்ப்பு இல்லை. அதான் பெருமான் எழுதுறார் ஜீவானி ஒழுக்கத்துல. நன்றி ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. சரவணன் திருவள்ளூர்ல இருந்து ஐயா. எங்க இருந்து ஐயா? சார் சொல்லுங்க ஐயா. ப்ளீஸ் கேளுங்க. முதல்ல வந்து இந்த மகாமந்திரத்தை பத்தி ஒரு கேள்வி. அதுல வந்து இந்த அருட்பெரும் ஜோதின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல வந்து ஜோன் அந்த ஜா போடணுமா இல்ல சா போடணுமா ஐயா? ஜோதாயா போடணும். ஏன்னா நல்ல கேள்வி கேட்டீங்க. பெருமானுக்கு வந்து ஐயா தமிழ் பாடல் முழு அந்த அருட்பா 6000 பாட்டும் தூய தமிழ்ல பாடியிருப்பார். மகாதேவ மாலையை தவிர. மகாதேவ மாலை வந்து சமஸ்கிருத வார்த்தையாலேயே தமிழ் யாப்பிரகடத்துல பாடியிருப்பார். பரசியம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் அது முழுவதும் சமஸ்கிருதம். அதாவது தமிழ் இலக்கண அரிசீர் ஆசிரிய விருத்தத்துல பாடியிருக்கார். அந்த மகாதேவ மாலையில பாதியை தவிர மற்ற அத்தனை பாடல்களும் ஐயா தேன் தமிழ் சொட்டுக்கள் திருவருட்பா முழுவதும். அப்படி பாடிய பெருமானுக்கு நான் மகாமந்திரத்துல சோதின்னு சொல்ல முடியாது ஐயா, சொல்லல. அதனால ஐயா பெருமானுக்கு வந்து இந்த மொழி வந்து எந்த நேரத்துல எப்படி பயன்படுத்துன்னு தெரியும். உரைநடையில பேசுறப்ப நிறைய சமஸ்கிருதம் கலப்பார். ஏன்னா அன்னைக்கு இருந்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அன்னைக்கு சமஸ்கிருதம் கலந்திருந்த பாஷை அது. இதே வந்து பெருமான் ஐயா உணர்த்துறது வந்து உபதேசத்துல தான் உணர்த்துறார். மகாமந்திரத்தை உபதேசம் என்பது மக்களோடு சேர்ந்து பழகிற நிலை. மக்களோடு சேர்ந்து பழகிறப்ப ஐயா அன்றைக்கு என்ன வழக்குல தான் சொல்லதான் பயன்படுத்துறார். பாட்டு சோதின்னு பயன்படுத்த நிறைய இடத்துல சோதின்னு ஒரு வார்த்தை வருது பாட்டுல. அதே பெருமான் உலகில மக்களோடு சேர்ந்து பழகிற பொழுது பேசுகிற பொழுது, ஏன்னா பாட்டுலாம் வந்து அவருடைய அருள் அனுபவம் தான் நிலையை மறந்து உச்ச நிலையில எக்ஸசைஸ்ல பாடுனது அதெல்லாம் மக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அந்த நிலையில பாடுறப்ப தமிழா பாடுற ஒரு தாய்மொழி தமிழ்ல பாடுறாரு. ஆனா உலகில் மக்களோட சேர்ந்து பழகுகிற பொழுது ஒரே இந்த உபதேச குறிப்பு முழுவதும் பாதி சமஸ்கிருதம் இருக்கு ஐயா. ஜீவானி ஒழுக்கத்திலே பாதி சமஸ்கிருதம் இருக்கணும். அசுத்த மாயா பசு கரணம்னு யாருக்கு புரியும்? அசுத்த மாயா பசு கரணம் அப்படி எழுதுறாரு. ஏன்னா ஒரே அன்னைக்கு இருந்து அப்படி சொன்னாதான் புரியும். அது போல ஏன் மகாமந்திரம் வந்து பேருபதேசத்தில் சொல்லுகிறபடியாலே, பேருபதேசம் என்பது அன்று கூடியிருந்த மக்களுக்கு சொன்னபடியாலே அவர் வந்து அன்றைய ஜோதிகர் சொல்லவே பயன்படுத்துறார். அதுலயும் ஒரு சொல்றார், பெருமா கடவுள் அர்ப்பணிச்சாண்டவர் அவருக்கு வெளியிட்ட பிரகாரம் தான் விழுறதா சொல்றாரு. எல்லாம் ஜோதாயா சொல்றேன். ஏன்னா அவர் சொன்னது ஜோதா சொல்லியிருக்காரு, நம்ம ஜோதாயா சொல்றேன். இரண்டாவது கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க ஐயா. இரண்டாவது சொல்லுங்க. நம்ம இந்த விலங்குகள் தாவரம் இதெல்லாம் பார்த்தோங்க. விலங்குகளுக்கு வந்து வினைகள் உண்டா? இணைகள்னா விலங்குகளுக்கு வினைகள் கிடையாது. நல்ல அது முதல் பாடத்துல சிந்திச்சீங்க. அதாவது வேர்நிலையை சிந்திச்சாத நீங்க வேர்நிலை பாடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மனிதனை தவிர்த்த ஐயா மற்ற எல்லா உயிரும் தண்டனை பெறவில்லை. அதுங்களுக்கு வினை கிடையாது. அதாவது வினை கிடையாது எப்படின்னு எடுத்துக்கணும்னா, இப்ப இந்த அதுல ஒரு சின்ன கிளாரிட்டி கொஞ்சம் போன வகுப்பு நான் சொன்னையா, இந்த பரிணாம வளர்ச்சி வந்து புல்லுல இருந்து மனிதன் வரையில் வந்தது வந்து பரிணாம வளர்ச்சி. அதை மனசுல வாங்கிட்டு ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கேன். அதை பரிணாம வளர்ச்சி பிரகாரம் மனித தேகம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, அற்ப சுதந்திரம் கொடுத்தாச்சு, கருவி கரன்கள் கட்டி கொடுத்தாச்சு, கண்ணு மூக்கு செய் வாய் மனம் எல்லாம் கொடுத்தாச்சு, 36 தத்துவங்கள் கொடுத்தாச்சு. இந்த உடம்புல பல அதிசயங்கள் நிறைஞ்ச உடம்புல 72,000 நாடிகடி எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த உடம்புல கொடுத்து இவனும் பெருமான் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இத்தனாயிரம் பிறவுகளுக்கு அப்புறம் வெளியே பெரிய எடுத்திருக்க பரிணாமம்லாம் உனக்கு முடிஞ்சு போச்சு. நீ இந்த தேகத்துல பெற வேண்டியது ஞானம் ஒன்றுதான். என்னை போன்று நீயும் பேரொளி பேரறிவு பொருளாக ஆக கடவுள்னு தான் தேகத்தை கொடுக்குறாரு நமக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் ஐயா, செய்யக்கூடாத தீவினைகள்லாம் செய்து மறுபடியும் கீழே இழிவினைக்கு போறோம். பரமபத விளையாட்டு மாதிரி மேலே ஏறி வரப்போ ஒரு பாம்பு வழியா கீழே இறங்கி பரமபத விளையாட்டுல அது போல இந்த கீழே போறோம். பேர் ஆக மனித பிறவி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வினைகள் காரணமாக கீழ்நிலைக்கு போறோம் பாருங்க. அதுக்கெல்லாம் தண்டனை பிறவின் பெரியா. மனிதனை தவிர்த்த 5 அறிவு உள்ள விலங்கில் இருந்து ஓரறிவு உள்ள தாவர வரையில் நம்ம பார்க்கிற அத்தனையும் இன்னைக்கு எல்லாம் வந்து தண்டனை பிறவி தான். தண்டனை பிறவினா ஐயா, எப்படி ஒரு சிறையில ஒருத்தனை போட்டிருந்தா ஒரு 5 மாதம் 10 மாசம் 2 வருஷம் சிறையில போட்டாங்கன்னா அந்த தண்டனை முடிகிற வரையில் அவனுக்கு வேற எந்த உலக கலப்பு எதுவும் கிடையாது. 4 சோத்துலதான் இருக்கணும். அவன் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவனால எந்த செயலும் செய்ய முடியாது.
அதுபோல தண்டனை பிரிவா இருக்கிறப்ப வினை கழிவு மட்டும்தான் இருக்கும், புது வினைகள் எதுவும் ஈட்ட முடியாது. அதனால அந்த வினை கழிகிற வரையில், தண்டனை முடிகிற வரையில் இந்த தேகத்துல இருக்கும். இப்போ ஒரு ஆடா இருக்குன்னா ஆடு வந்து 2 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அதுக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த விதமான புதிய வினையும் கிடையாது. இந்த பழைய வினை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். முடிஞ்ச உடனே பழையபடி அது இந்த சஞ்சீதத்துல என்ன மீதி இருக்கு அது பிரகாரம் வேற ஒரு தேகம் கிடைக்கும். ஆக தண்டனை விலங்கு தொட்டு தாவரம் வரையில் எல்லா உயிர்களும் தான் ஒரு பிறப்பில் செய்த வினையை கழிக்கிற ஒரு பிறவி, புதுசா வினை ஈட்டுகிற பிறவி அல்ல. அது மனசுல வச்சுக்கணும். வினைகள் அதுகளுக்கு கிடையாது இல்லையா? 1 to 5 வரைக்கும் வினைகள் கிடையாது. வினைகள் கிடையாது, வினைகள் புதுசா செய்யறது இல்லை, அவ்வளவுதான். சரி, சரிங்க. பழைய மிச்ச மீதி இருக்கிற வினையில சோர்ல இருந்துட்டு தான் இருக்கும் அக்கௌண்ட்ல. அந்த பிறவிக்கு என்ன அந்த வினை கழிக்கு வந்து அந்த வினையை கழிச்சுட்டு இருக்கும் தண்டையை, அவ்வளவுதான். தண்டனை முடிஞ்ச உடனே பழையபடி அந்த வினை கழிக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும் அந்த மாதிரி பிறவி கிடைக்காது. இதுதான் சஞ்சீதன் பேர். அந்த மிச்சம் இருக்கிற வினைக்கு சஞ்சீதன் பேர். மிச்ச வினை. நன்றி ஐயா, நன்றி. தம்பி காலம் இருக்குமா? காலம் கடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம். காலம் இருக்குமா இல்ல அடுத்த சிந்தனை? ஒன்றுமில்ல, இந்த ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையுமை ஏமாப்படுத்தின்னு ஒரு குரல் வருது இல்லைங்களா? அப்போ இந்த உணர்ந்த நிலையில கல்வி கற்றல்ன்றது மனித பிறவில தான் நம்ம கற்கிறோம். அது எப்படி மற்ற பிறவிகளுக்கு போய் எழுமையும் ஏமாப்படுத்தின்றது அது எந்த வகையில் நம்ம பொருள் எடுத்துக்கலாம்? மற்ற பிறவிகளுக்கு அது சேரும்ன்றது எப்படி? அதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்திருக்கிறோம். உண்மைதான். அதாவது இந்த மனித பிரிவு நம்ம வந்து இந்த பிரிவுல ஒரு கல்வி கற்கிறோம்னா சாகா கல்வியா இருந்துச்சுன்னா 7 பிரிவே கிடையாது. முதல்ல நம்ம அவர் பெருமாள் அங்க வந்து வள்ளுவர் சொல்றது வந்து இந்த உலகியல் கல்வியை சொல்றாரு. உலகியல் கல்வினா நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சிந்தனை, இவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரியான கல்வி இருக்க. இதை கல்வி கற்றால் 7 பிரிவுகளுக்கு துணையா இருக்குன்னு சஞ்சீதத்துல நல்வினையா போய் சேருவது. நம்ம ஏற்கனவே பல பாவங்களும் செய்திருப்போம். அந்த பாவத்தோடு சேர்ந்து 7 பிறவிகளுக்கு நல்வினுடைய பயனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. நீங்க சொல்றது எப்படின்னா இந்த சாகா கல்வி இருக்கு பாருங்க, அந்த கல்வி கற்ற ஒரு பிறவில ஒருத்தன் கற்றானால் அவனுக்கு பிறவியே இல்லை. இப்ப 7 பிறவிக்கு வேலையே கிடையாது அங்க. ஆனா நாம் வள்ளுவர் சொல்கிற அந்த கல்வி, அந்த நன்னெறி, இவள் போல ஒருத்தன் கற்கிற கல்வி அந்த 7 பிறவிக்கு நல்வினையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு சொன்ன பாருங்க முதல்லயே, இந்த பிரிவில நல்லதும் செய்யறோம் கெட்டதும் செய்யறோம். இப்ப மனித பிரிவு நீங்க பெற்று இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க போன பிரிவில் செய்த நல்வினை தான். நல்ல சான்றோடு பழகுறீங்க, சன்மார்க்கத்துல இருக்கிறீங்க. இன்னும் நீங்க 6 பிரிவு மிச்சம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 6 பிரிவு சன்மார்க்குணர்வு வந்துகிட்டே இருக்கும், மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கும். தொடர்பு அருந்தே போக. உதாரணம், இப்ப நான் இந்த பிரிவில் இருக்கேன். இந்த பிரிவில் வந்து போன பிரிவில் செய்த நற்பயனால் தான் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சி அவன் ஞானத்தை நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். அப்படி நான் போன பிரிவில் சிந்திச்சு இந்த ஒரு பிரிவு வந்திருக்கு பாருங்க. இந்த ஒரு பிரிவு மட்டும் இல்ல, என்னுடைய மற்ற வினைகளை அனுபவிக்க நான் பிறகு இன்னும் 7 பிறகு எடுத்தாலும் கூட இந்த சன்மார்க்குணர் வந்து எனக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த 7 பிறவிக்கும் ஏமாப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது. அப்படி என்ன கேட்டீங்கன்னா சன்மார்க்குணர் கூட 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 சஞ்சீதம் கொஞ்சம் எச்ச வினை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு 7வது பிறவிக்கு அப்புறம் எனக்கு பிறவி இல்லாம கூட எனக்கு போகலாம். ஒரு மனிதன் சிந்திக்கிறத பொறுத்தா இருக்கு. ஆக ஏமாப்படி இருக்குன்னா நம்ம உங்களுடைய ஒரு கேள்வியோட அடிப்படை எங்க இருக்குன்னா 7 பிறவிக்கும் அந்த கல்வி பயன்படும்னா அப்ப 7 பிறவி உண்டா? மற்ற பிரிவு சொல்லல அவரு. நீங்க சொன்னீங்கன்னா நினைக்கிறீங்கன்னா மனிதர் தவிர்த்த ஆடு மாடு கோழி அந்த பிரிவு அல்ல. எப்போ வந்து இந்த கல்வியை கற்கிறாங்க எப்படி அவன் கீழ்நிலைக்கு போக மாட்டான் இல்லைங்க. நல்ல கல்வியை கற்றவன், அவர் சொல்றது கல்வி வந்து வெறும் 2 + 2 = 4 அந்த 8 சொரக்காய் மட்டும் சொல்லல அவர். நல்ல ஞானம், அறிவு, செல்வம், எல்லா விதமான நற்பண்புகள் அந்த கல்விதான் சொல்றாரு அவர். அந்த கல்வி கற்றவன் கண்டிப்பாக கீழ்நிலை போக முடியாது, மனித பிரிவில் தான் இருப்பான். மனித பிரிவில் ஏன் இருக்க வேண்டியிருக்குன்னா இதுவரையும் நம்ம ஈட்டிய வினைகள் இருக்கு பாருங்க, அது பூரா அனுபவிக்கணும். அந்த சஞ்சீதத்துல பேலன்ஸ்ல சேர்ந்து இருக்கு. அதெல்லாம் அந்த பேலன்ஸை ரைட்டா பண்ற வரையும் இந்த பிறவி நம்ம வந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் இந்த நல்வினையோட நல்ல கல்வி நம்ம கற்ற மாதிரி இந்த பிறவில 7 பிறவிக்கு நம்ம அனுசரணையா இருந்து மேற்கொண்டு தேவைகள் செய்யாம நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம வரப்போற பிரிவுல கூட உங்களுக்கு கேரண்டி ஆகி போச்சு. உங்களுக்கு வரப்போற பிரிவுல கூட நீங்க தீவினை கண்டிப்பாக செய்ய முடியாது, நல்வினையே செய்யிட்டு இருப்பீங்க. ஏன் பிறவி வருதுன்னா ஏற்கனவே தேடி வைத்து அந்த வினையை அழிப்பதற்காக தான். ஆனா எல்லா பிரிவிலும் இந்த நல்வினை சேர்ந்தே வந்து இந்த கல்வியானது 7 பிரிவுக்கு வந்து உங்களுக்கு ஏமாப்பி கொடுக்குங்கிறாரு. ஆனா கீழ்பிரிவு கண்டிப்பா வராது. நீங்க சொல்ற அந்த ஆடு மாடு கோழி புல் பூண்டு அந்த 7 பிரிவு சொல்லல. மனித பிரிவே 7 படிச்ச மாதிரி இருந்தா நம்ம மனித பிரிவு 7 பிரிவு இருக்கு. நன்றி நன்றி, தெளிவு, நன்றி. வேற யாருக்கா ஐயம் இருக்கா?
வணக்கம் ஐயா, நான் பிரமிளா துபாயில இருந்து பேசுறேன். யாருங்கம்மா பேர் சொல்லுங்கம்மா. நான் பிரமிளா துபாயில இருந்து பேசுறேன் ஐயா. இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்களோட இது கேள்விப்பட்டு இன்னைக்கு அட்டென்ட் பண்ணேன். நீங்க மென்ஷன் பண்ணீங்க தாவரத்துல இருந்து மனிதர் வரைக்கும் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் சொன்னீங்க. அதுல வந்து மனிதருக்கு மட்டும்தான் அந்த மனம்ங்கிறது வரும் அப்படின்னு சொன்னீங்க, அந்த உணர்வுகள் வரும்னு. இப்ப மனம் வளர்ச்சி குன்றவங்க மென்டலி சேலஞ்ச்டு பீப்புள், ஆட்டிசம், ADHD அந்த மாதிரி உள்ள உங்களுக்கு எப்படி ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, அதுல அவங்களுக்கு வந்து மனம் அங்கிற உணர்வு உள்ளார இருக்குங்களா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டோமா உங்க கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெருமாள் ஒரு உதாரணம் சொல்றாரு. அதாவது முன்வினை உண்டுங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுன்னு பாக்குறாரு பெருமாள். முன்வினை போன பிறவில செய்த வினை இந்த பிறவிக்கு நம்ம தொடர்ந்து வருங்கிறது எப்படி நிரூபிக்கிறதுன்னு சிந்திக்கிறார் பெருமாள். ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு தாய்க்கு ரெட்டை குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை வந்து ஆரம்பத்திலிருந்தே தான் கையில இருக்கிற பழம் பொருள்கள்லாம் தின்பண்டாலாம் அடுத்த குழந்தைக்கு கொடுக்குது. ஒரு குழந்தை வந்து அடுத்த குழந்தை இருந்து புடிங்குது. ஒரு குழந்தை பார்த்தாலும் குழந்தையோட சேர்ந்து விளையாடுது. ஒரு குழந்தை அடுத்த குழந்தை அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு குழந்தை பேசு, ஒரு குழந்தை பேசல. ஒரு குழந்தை அறிவு செல்வம், ஒரு குழந்தை அறிவு செல்வல. அது பாருங்க யாரை எடுத்துக்கிறாருன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்த ரெட்டை குழந்தையே எடுத்துக்கிறாரு அந்த உதாரணத்தை. அந்த உதாரணத்தையே எடுத்துக்கிறாருன்னா பெருமாள். ஆக ஒரு குழந்தை ஒரு தாயுடைய கருவயிற்றிலே பிறந்தாலும் கூட, கருவிலே ஊறி வெளியிலே வந்தாலும் கூட பிறந்த நிமிஷத்திலிருந்து 2 குணம் வெவ்வேறவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் பெருமான் சொல்றாருன்னா இது ஊழ்வினைதான் காரணம், வேற காரணத்தை எதையும் சொல்ல முடியாதுன்றார் பெருமான். ஆக மனித தேகம் தான் 2 குழந்தைக்கும். 2 குழந்தைகளுக்கு மனித தேகம் கிடைத்தாலும் கூட இருவேறு அது திசையில இருக்கு குணம் 2 குழந்தைக்கும். ஒரு குழந்தை பேசுது, ஒரு குழந்தை பேசல. ஒரு குழந்தை விளையாடல. ஒரு குழந்தைக்கு ஊனம் அங்கல, ஒரு குழந்தைக்கு ஊனம் அங்க விட்டு இருக்கு. அது ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு செகண்ட் தான், ஒரு சில மினிட்ஸ் தான் வித்தியாசம் 2 குழந்தைக்கும். ஏன் இந்த வேறுபாடு இருக்குன்னா அந்த குழந்தைகளுடைய முன்பிறவினுடைய வினைகள் தான் காரணங்கிறார் பெருமாள். ஆக ஒரு மனித பிறவி பெற்றும் கூட ஒரு மனம் செயல்படாத ஒரு மென்டலி ரிட்டார்டட் ஒரு குழந்தை இருக்கு. அது வேற என்ன காரணம் சொல்ல முடியுமா? இது வந்து தாய் தந்தையருடைய பாவ புண்ணியம். அது ஒரு தவறான கருத்து இருக்கு. மாதா பிதா செய்த மக்கள் அது எப்படி அது வந்து பெருமான் ஏத்துக்கிறல்லம்மா. அவங்கவுங்க தான் அனுபவித்தாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மை தீமை, தீதுனா பாவம், நன்றுனா புண்ணியம். புண்ணியம் பாவத்தை யாரும் கொடுக்க முடியாம யாருக்கும். இட்ஸ் நான் டிரான்ஸ்ஃபரபிள். அவங்க அவங்க தான் அனுபவிச்சாங்க. ஆக அந்த குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டா பிறந்திருக்கு, மனம் விளங்காம ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையுடைய முன்வினை தான் காரணம் இருக்கு. அதான் பெருமான் சொல்றாரு. ஆக அது வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த பாயிண்ட் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். சரி, அந்த குழந்தை தான் போன பிரிவுல பாவம் பண்ணிருக்கு, இப்போ வந்து மென்டலி ரிட்டார்டா பிறந்திருக்கு. அந்த அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் துன்பத்தை அவங்க அனுபவிக்கணும்? அதுக்குதான் இந்த நம்முடைய மெய்யிலாக தான் பதில் சொல்ல முடியும். வேற வெஸ்டர்ன் பிலாசபி பதில் சொல்ல முடியாது. நம்ம மெய்யில் என்ன சொல்லுதுன்னா கூட்டு வினைன்னு சொல்லுவாங்க. அதாவது தான் முற்பிறப்பில் செய்த தீய பாவத்தின் பயனாக இந்த பிறவிலே மன வளர்ச்சி செயல்படாத ஒரு குழந்தையா பிறந்திருக்கு இந்த ஆன்மா. ஆனா அந்த தாய் தந்தை இருக்காரு பாருங்க, புண்ணியம் பண்ணி தான் மனித தேகம் பெற்றிருக்கிறார்கள். அந்த புண்ணியத்தோடு சேர்ந்து ஒரு பாவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில துன்பங்களை மற்றவரால் அனுபவிக்கணும், பிள்ளைகளாலேயோ வேற யார் மூலமா அனுபவிக்கணுங்கிற பாவத்தையும் பண்ணியிருக்காங்க போன பிறவில. அந்த 2 ஆண்மையும் ஒன்னா சேர்த்து விடுவான் இறைவன். சரி, மற்றவர் மூலமாக இந்த தேகம் வந்து நல்ல மனித தேகம் பெறணும், புண்ணியம் பண்ணிடு, ரைட், ஓகே. நான் அதே நேரத்துல மற்றவர் மூலமாக தன் ரத்தத்தின் மூலமாக பல துன்பங்களை அனுபவிக்கணும், அந்த பாவத்தையும் பண்ணியிருக்கு. சரி, அப்ப அப்படி ஒரு மென்டல் ரிட்டார்டர் குழந்தை உங்களுக்கு பிள்ளை அப்படி சேர்த்து விடுவோம் 2 பேருக்கு. அந்த பாவத்தை அவங்க வினை கழுவி அவங்களுக்கு அப்படி, இந்த குழந்தை வினை கழுவி அப்படி 2 பேரும் சேர்த்து விடுறதாவே என்னுடைய வேலை. ஆக ஒரு குழந்தை வந்து மென்டலி ரிட்டார்டா இருக்குதுன்னா பிறக்குதுன்னா முன்வினை என்றுதான் பெருமான் சொல்கிறார். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சொல்றாரு அந்த உமானத்தை நான் சொன்னது. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய்க்கு 2 குழந்தை உதாரணத்தை ஜீவாடி ஒழுக்கத்துல பெருமான் எழுதுறாரு. படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க இறந்து போடுவீர்கள், அப்படி எழுதுறாரு அழகா பெருமான். நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. ஐயா வந்தாலும் அரியன் முருகேசன் பேசுறேன் ஐயா. ஐயா இந்த அறிவு நிலைகள் 1 to 6 அறிவு நிலைகள் நம்ம
பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வாழ்றது நிலம்ங்கிற தத்துவத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்க ஓரறிவு ஜீவர்ல இருந்து 6 அறிவு ஜீவர்கள் வரையும் இருக்கிறாங்க. இது போன்று ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குல்ல. இப்ப நீருங்கிற ஒரு தத்துவத்துல அதுலயும் ஓரறிவு பாசி இது போன்ற அதுலயும் 6 அறிவு ஜீவர்கள் வசிக்கின்றதா? நீரு, காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள்லயும் இந்த மாதிரி 6 அறிவு ஜீவர்கள் இருக்கா? இல்ல பூமியில மட்டும்தான் இந்த 6 அறிவு ஜீவர்கள் இருக்கிறார்? அருமையான கேள்வி ஐயா. அதாவது பெருமான் அகவல் ஐயா இந்த மண்விரி பாடுவாரு, நீர்விரின்னு சொல்லிட்டு ஒரு பூதத்துக்கும் ஒரு 15-20 வரி எழுதிட்டு போறாரு ஐயா. கிட்டத்தட்ட இந்த 5 பூதத்துக்கே ஒரு 60-65 வரி எழுதுறாரு பெருமான். என்ன சொல்லுவாரு ஐயா? அப்ப நெருப்பில் இருக்கிற உயிர்களை பத்தியும் பேசுவார் பெருமான். அது படிக்கிறவங்க ஆச்சரியமா இருக்கலாம். நெருப்புல போய் உயிர் இருக்க முடியுமா? நீர்ல உயிர் இருக்கிறத சொன்னா எல்லாரும் நம்பிடலாம். உயிர்ல உயிர் விரி கருவில் இருக்கிற கருவிலை பத்தி பேசுறாரு பெருமானு. மண்ணில் கருவிலை பத்தி பேசுறாரு. காற்றுல உயிரிழை பத்தி பேசுறாரு. இவெல்லாம் பேசிட்டு நெருப்புலையும் உயிர் இருக்கிறதா பேசுறாரு பெருமான். அது ஐயா இந்த நிறை அறிவு பெற்ற மனித உயிருக்கு பாருங்க 6 அறிவு. அது இந்த 50 கலப்பினால் சேர்ந்து வர ஒட்டுமொத்த பிறப்பையாது. நம்ம ஒரு பூதத்துடைய பிறப்பத்தி உயிரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா மனித பிறப்புங்கிறது இந்த மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிறது இந்த 5 கலப்பது. நம்ம அடுத்த வகுப்புல சிந்தி போறோம். எப்படி ஒரு பிண்டம் உண்டாகுதுன்னா ஒரு மூலப்பொருள் தேவையில்லைங்க நமக்கு. ஒரு பானை செய்யறான்னா களிமண் தேவை அவனுக்கு. அதுக்கு முதற் காரணம் பெரிய முதற் காரணம். களிமண்ல இருந்து ஒரு பானையை செய்யறான். அது செய்யறதுக்கு ஒரு சக்கரெல்லாம் வேணும் பாருங்க. சக்கரை தடி வேணும் அந்த குயவன் செய்யறதுக்கு. அதுக்கு துணை காரணம் பேரு. அதுதான் அந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிறத துணை காரணங்கள். நம்ம உடம்பை செய்யறான் ஆண்டவன், கொசவன் செய்யறான், குயவன் அந்த பானையை செய்யறான், இறைவன் நம்ம உடம்பை செய்யறான். அங்க மூலப்பொருள் களிமண்ணு, நமக்கு மூலப்பொருள் மாயை. இந்த மாயை ஏன் மூலப்பொருளா சொல்றாங்கிறது ஒரு பெரிய விளக்கம், ரொம்ப அழகான விளக்கம் அது. நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறது. ஆக அங்க களிமண் மூலப்பொருள், இங்க மாயை மூலப்பொருள், சரி மூலப்பொருள். அங்க இந்த சக்கரமும் தடியும் துணைப்பொருள். இங்க இந்த மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பொருள் துணைப்பொருள். அங்க செய்யறவன் குயவன், இங்க செய்யறவன் இறைவன். இறைவனுக்கு நிமித்த காரணம் பெரியா. களிமண் முதற் காரணம், சக்கரம் துணை காரணம், செய்யற குயவன் நிமித்த காரணம். அது போல இங்க மாயை முதற் காரணம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் துணை காரணம், அதை செய்கிற இறைவன் நிமித்த காரணம். ஆக இந்த 50 கலப்பினால இதை வர முடியும். ஆனா ஒருவர் உயிர்ல ஒருவர் பூதத்தை உயிர் சொல்றாரு பாருங்கய்யா. 6 சேர்ந்த உயிர் அல்ல அது. 6 உயிர் சேர்ந்தா மனுஷ பிறவி ஆயிடும் இல்லைங்க. அது நெருப்பில் இருப்பது மனித பிறவி இல்லைங்க. மனித பிறவி என்பது 6 சேர்ந்து இந்த பூனத்துல இருக்கு. பூனம் இந்த தனு கரண பூன போகம்னு பெருமா சமஸ்கிருத வார்த்தையில. தனு உடல், பூனம் உலகம், கரணம் என்பது மனம். இதெல்லாம் சேர்ந்தே உலகத்துல விட்டுருக்கான் உலகத்துல. ஆனா மண்பூதத்துல இந்த தனு கண்ண போன போகும் அதுல இல்ல. அதுல அதனால நம்ம மனித பிறவியா பெற்று இருப்பது நில உலகிலே, நிலத்துல மேல இருக்கிறதே மனித பிறவி. அது உள்ள இருக்கிறதுல அந்தந்த பூதத்தை வந்தாலும் உயிர்கள். அதுல இப்ப நீரில் எது வாழ முடியுமோ அந்த உயிர் மட்டும் தான் நீர்ல இருக்கும். காற்றுல எது வாழ முடியுமோ இப்ப அவர் ஒருத்தர் கேட்டாரு பாருங்க சார், இந்த பங்கஸ், பாக்டீரியா காற்றுல வாழ முடியும், நீர்லயும் வாழ முடியும் அதுங்களால. அதுபோல் நெருப்பில் சில உயிர்கள் தான் வாழ முடியும். அந்த உயிர்கள் நெருப்பில் இருக்க முடியும். மனிதன் நெருப்பில் வாழ முடியாதுங்க ஐயா. மனிதனுக்கு இந்த 50 அளவோடு சேர்த்து துணை காரணமா சேர்த்து கொடுத்ததான் மனிதன் வாழ முடியும். 50 இணைப்பு, சேர்ப்பு, கலப்பு இருந்தால் தான் மனித தேகம் உருவாக்க முடியாதுங்க ஐயா. இப்ப நெருப்புங்கிறப்ப அதுலயும் 5 பூதம் இருக்கு. இப்ப நெருப்புல 5 பூதம் இருக்கு. அது நம்ம படிக்க போறோம். 5 பூதம் 50 வெளியில மண்ணுக்குள்ளே 5 பூதம் இருக்கு, காற்றுக்குள்ளே 5. ஆனா அளவு ரொம்ப கம்மிங்க ஐயா. உதாரணமா நீ இப்ப நீர் எடுத்துட்டீங்கன்னா அதுல மண் இருக்கு. சால்ட், டோட்டல் டிசால்வ்ஸ், டிடிஎஸ் சொல்றாங்க பாருங்க ஐயா. டோட்டல் டிசால்வ்ஸ் நீரில் இருக்கக்கூடிய மண் அதுதான். அது நெருப்பு இருக்கு. ஒரு தண்ணி 40 டிகிரி, ஒரு தண்ணி 20 டிகிரி இருக்கு. அந்த வித்தியாசம் சூடுதான் இல்லையா? அது நெருப்பு தண்ணி. டிசால்வ் ஆக்சிஜன் 6% இருக்குங்க தண்ணியில. 6 to 6.5% இருக்கும். அது காற்றும் இருக்கு அதுல. இப்ப நீர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல காற்று இருக்கு, டெம்பரேச்சர் நீர், நெருப்பு இருக்கு, டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் மண் இருக்கு. அந்த 2 அணுக்களுக்கு நடுப்புற H2O நடுப்புற இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு பாருங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நடுப்புற, அது ஸ்பேஸ், அது ஆகாயம் இருக்கு. அது போல நெருப்பு ஒரு பூதத்திலேயும் 5 பூதம் இருக்கு. ஆனால்
5 பூதமும் பெருகி வளர்ந்திருக்கிற ஒரே பூத உடல் என்கிட்ட மனித உடல் தான் ஐயா. அது இப்ப நெருப்பு காற்று நிறுத்திட்டீங்கன்னா அல்ல நீர் நிறுத்திட்டீங்கன்னா நீரை தவிர மற்றதெல்லாம் ரொம்ப அருகி இருக்கும் மற்ற பூதங்கள். நெருப்பு நிறுத்திட்டீங்கன்னா நெருப்பை தவிர மற்ற பூதங்கள் அருகி இருக்கும். ஆனா மனித உடல் அப்படி இல்லைங்க. எல்லா பூதங்களும் சமளவில் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தேகம் மனித தேகம். ஆனா நெருப்புல இருக்கக்கூடிய உயிர்கள் இருக்கு, ஆனா மனித தேகம் அல்ல. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். நம்ம இந்த மண்ணு இந்த 5 பூதங்கள் எப்படி சயின்ஸ் சிந்திக்க போறோம் ஐயா. வரலாறு ஆல் டைம் சயின்டிஸ்ட் ஏன் சொல்றோம்னா இந்த சாயில் கெமிஸ்ட்ரி பூரா வளர்க்கிறாரு அந்த மண்ணியல் விரியில. அது மாதிரி ஹைட்ரோ கெமிஸ்ட்ரி பூரா வளர்க்கிறாரு நீரியல் விரியில. காஸ்மாலஜி பூரா வளர்க்கிறாரு வெளியில பேட்டுல. அதனாலதான் 15-20 வரை சொல்லிட்டு போறாரு அவரு. இது எல்லாம் சேர்ந்த விந்துதான் மனித உடல். சரி, அதே மாதிரி இன்னொரு துணை கேள்விங்கய்யா. இப்போ பெருமானார் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம இந்த 5 புலன்களால் அனுபவிக்குவது எல்லாமே மனம் அனுபவிப்பதாக நினைக்கின்றோம். அது மனம் உண்மையாக அனுபவிக்கவில்லை. அது இருக்கக்கூடிய ஆன்மாதான் அனுபவிக்கிறது. கண்ணாடிக்கு முன்பு ஒருவன் கண்ணீர் சொரிவதனால் கண்ணாடி கண்ணீர் சொரிவதாக அர்த்தம் இல்லை. கண்ணாடிக்கு முன் இருக்கக்கூடிய அவன் தான் கண்ணீர் சொரிகின்றான் என்ற பொருள் ஜீவகாரன் சொல்றாரு. ஆமா. அப்படி அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்ப ஆன்மாதான் அந்த சுய துக்கங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற பட்சத்துல இப்போ தண்டனை பிறவியாகிய தாவரங்களுக்கு மனம் என்ற கருவி இல்லாத பட்சத்துல அது அது அனுபவிக்கின்றதா அனுபவிக்கவில்லையா? உங்க கேள்வியே பதில் சொல்லிட்டீங்க எனக்கு. அதாவது ஒரு ஐயா ஒருத்தர் கேட்டார், ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறவரு. அதுக்கு துன்பத்தை அனுபவிக்குது, ஆனா சொல்றதுக்கு சொல்ல முடியல அதாலும் சொன்னார் ஒரு கருத்து. அவரு ஆமா, டெக்சாஸ் ஆனந்தையா. அதுக்கு என்ன ஐயா, இந்த அனுபவம் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வழி எழுதி போவார். நம்ம பார்க்கிற அத்தனை காட்சிகளும் இன்ப துன்பங்கள் அத்தனை அனுபவங்கள் அத்தனையும் மனதிற்கு அல்ல ஆன்மாவுக்கு தான்ங்கிறது விளக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவார். ஏன் கஷ்டப்படுவாங்க? முதல் காரணம் ஏன் அப்படி அவர் கஷ்டப்படணும்னா, மனதுக்கான அனுபவம் சொன்னா மனம்ங்கிற ஒரு சடம், கண்ணு மூக்கு செய்வாயில சடம் உயிரற்ற பொருள். இந்த உடலை விட்டு இந்த உயிர் போறப்ப ஆன்மா போறப்ப எல்லாம் செத்துப்படும். மனமும் செத்து விடும், இந்த கருவி கரங்கள் கண்ணுக்கு எல்லாம் செத்துரும். அனுபவம் அதற்கு இருந்தா அடுத்த பிறகு எப்படியா போகும்? அடுத்த பிறகு போக முடியாதுல்ல. அது புண்ணியங்கள் எல்லாம் அடுத்த பிறவிக்கு போவதா இருந்தால் ஆன்மாங்கிற நிலைத்த பொருள், அழிவில்லாத பொருள், அதுக்கு அனுபவம் ஆகணும். அதுக்கு அனுபவமானாதான் அந்த வினை தொடர்பு வர முடியும். அதனாலதான் இந்த மனதிற்கு வரக்கூடிய அனுபவம் எல்லாம் மனதிற்கல்லன்னு பெருமான் எழுதிட்டு போறார். அதுல இப்ப தாவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு கேட்ட கேள்வி, தாவரத்துக்கு மனம் செயல்படலை, செயல்படாதனால அதுக்கு ஆன்மாவுக்கு எந்த அனுபவமும் கிடையாது. அதனால ஆன்மா அனுபவம் பெறுவதற்காக எடுத்த பிறகுதான் மனித பிறவி. ஞானம் பெறுவதற்கு எடுத்த ஆன்ம விருத்திக்காக மனித பிறவியா வருதுங்கிறார். ஆன்ம விருத்தி எப்ப அடைய முடியும்? மனம் செயல்பட்டதான் அடைய முடியும். மனம் செயல்படாத உடலிலே ஆன்மா எந்த விதமான அனுபவத்தையும் பெற முடியாது. இப்போ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒருத்தர் கோமால் இருக்காரு, அவருக்கு என்ன வினை இருக்கும்? அவருக்கு எந்த அனுபவமும் இல்லை. பாவம் இல்ல புண்ணியம் இல்லை. அவருக்கு கோமால் ஒரு 15-20 வருஷம் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு பாவம் இல்லை புண்ணியம் இல்லை. மனம் செயல்பட்டதான் அனுபவமே பெற முடியும். ஆன்மாருக்கு அனுபவம் எப்போ வருங்க? மனம் செயல்பட்டால்தான் வரும். அதனாலே தாவரங்கள் உயிர்கொலை இல்லையான்ற கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் என்ன சொல்றாருன்னா, மனம்ங்கிற கருவி அருகே செயல்படுவதாலும் எழுதுறாரு. தாவரத்து மனம் செயல்பட்டா தாவரத்துக்கு முன்ன முடியாது ஐயா. நம்ம முதல்ல பெருமான் அனுபவிக்க மாட்டார். மனம் செயல்படுற மாதிரி இருந்தால் வலி துன்பம் தெரியும்ல, அதுக்கு அது உயிர்கொலை ஆயிடும்ல. நீங்க கேட்கற கேள்வி என்னன்னா, தாவரத்துக்கு எப்படி ஆன்மாவுக்கு அனுபவம் வரும்னா அனுபவம் வராது. எந்த அனுபவமே கிடையாது. மற்ற எந்த தாவரம் மட்டும் இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா இந்த மற்ற எந்த உயிருக்குமே வினை ஈட்டல்ங்கிறதே கிடையாது. வினை கழிவு மட்டும்தான் தண்டனை பிறவிகளுக்கு. ஒரு ஜெயில ஒருத்தனை போட்டா புதுசா எந்த விதமான தண்டனைக்கு ஒரு காரியத்தை என்னால் பண்ண முடியாது. ஒருத்தர் சிறையில போட்டாங்கன்னா ஐயா, எந்த குற்றம் ஒரு நாள் பண்ண முடியாது. ஆனா நான் சோத்துக்குள்ள குற்றம் பண்ண முடியாம என்னைக்கு ரிலீஸ் பண்றாலும் அன்னைக்கே குற்றம் பண்ணலாம் அவன். அது போல ஒரு சிறை தண்டனையா தான் இந்த உயிர்களை மற்ற விலங்குகள் மற்ற உயிர்கள் உடம்புல போட்டு வைக்கிறான் இறைவன் தண்டனைக்காக. அங்க எப்படி ஒரு கைதி தண்டனைக்காக சிறையில போடுகிறார்களோ, அது போல ஆன்மாவை தவறு செய்த பாவம் செய்த ஆன்மாவை தண்டனைக்காக மனிதை தவிர்த்த மற்ற உயிர்களுடைய உடல்ல போட்டு வைக்கிறான் தண்டனையா. அப்ப எப்படி ஒரு சிறை கைதிக்கு அங்க வினைகள் இல்லையோ, புது வினைகள் எதுவும் புதிய குற்றங்கள் பண்ண முடியாதோ, அது போல இந்த ஆன்மாவும் புதிய பாவ புண்ணியங்களை செய்ய முடியாது தண்டனை பிறவில. அந்த தண்டனை முடிகிற வரையில முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி மறுபடியும் அவனுக்கு அச்சவனைக்கு தகுந்த மாதிரி ஒரு தேகம் கிடைக்கும், மறுபடியும் பாவ புண்ணியங்கள் செய்யிட்டாரு மனுஷ பிறவி வரப்போ. ஆக பாவ புண்ணியம் மனித பிறவி மட்டும்தான் செய்ய முடியும், மற்ற பிறகு செய்ய முடியாது.
ஏன்னா மனம் செயல்படுகிற பிரிவு மனித பிரிவு ஒண்ணுதான். தாவரங்களுக்கு அனுபவமே இல்லைங்க ஆன்மாவுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மனம் செயல்படவில்லை. நேர் பதில் அதான் ஐயா. சரிங்க, மிக்க நன்றிங்க. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மயிலாடுதுறையில மீனாட்சி சுந்தரம் ஐயா. வந்தேன் ஐயா. ஐயா வணக்கம். மனித பிறவி தவிர மற்ற பிறவிக்கு வந்து மனம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க ஐயா. இல்ல மற்ற பிறவிலாம் மனம் அதான் தாவரத்து பிறவே மனம் செயல்படலன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு பிறவி மேல போக மனம் ஒரு பர்சன்ட் கூடிக்கிட்டே போங்க செயல்படுறது. இப்ப விலங்குகளுக்கு வந்து மனம் செயல்படும் மனித அளவுக்கு செயல்படாது, அவ்வளவுதான். புலனறிவு வச்சு இல்ல புலனறிவு வச்சு அறிவு பிரிச்சா பிறவிக்கு ஒரு அறிவு தொடு உணர்வு செவி உணர்வு 5 அறிவு பிரிக்கிறாங்களே, ஒரு அறிவு கூட்டிட்டு வருது இல்லைங்களா? விட்டு விட்டு வருதுங்க ஐயா. ஒரு பிறவிக்கும் அறிவு புலனறிவு சார்ந்து சொல்றீங்களே, செவி அறிவு தொடு அறிவு அப்படின்ட்டு. அப்ப வந்து ஒரு அறிவு 5 அறிவு முடிச்சு 5 அறிவோட சேர்த்து மனம்ங்கிற ஒரு 6வது அறிவு வரும்போதுதான் நம்ம மனித பிறவி எடுக்கிறோம். உண்மைதான் ஐயா. அதாவது அப்ப அந்த 5 அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு எப்படி மனம் இருக்குன்னு சொல்ல முடியும்? அங்கதான் நம்ம ஒரே ஒரு கருத்து சிந்திக்கணும். புரியுதுங்களே? புரியுது உங்க கேள்வி புரிஞ்சு. சொல்லுங்க. தாவரத்துக்கே மனம் வந்து இருக்குங்கிறாரு பெருமாள். நம்ம கொஞ்சம் ஜீவாணு ஒழுக்கத்தை பாத்தீங்கன்னா தாவரத்திற்கு மனம் மிக அருகி செயல்படுவாங்கன்னு சொல்றாரு. மிக அற்பமா செயல்படுங்கிறாங்க. மனம் எல்லாத்துக்கும் இருக்கு ஐயா. முழுமையா செயல்படுறது மனுஷன் பண்ணுது. அதான் வந்து நம்ம மனிதர்களுக்கு மனம் ஏன் சேர்க்கிறாங்கன்னா மற்ற பிரிவுகளுக்கு எல்லாம் மிக அருகி செயல்படுது. மற்ற பிரிவுகளுக்கு தாவரத்துக்கே மனம் உண்டுங்கிறாரு ஐயா பெருமாள். மறந்துடக்கூடாது ஐயா. ஆனா என்னன்னா மனம் செயல்பட ரொம்ப அருகி ரொம்ப கம்மியான அளவு தான் செயல்படுது. அதனால்தான் அது வந்து நம்ம வந்து முழுசாக செயல்படாத அளவுக்கு பெருமான் சொல்றாரு. ஆக மனம் என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு ஐயா. ஆனால் செயல்படுகிற அளவுதான் முக்கியம். இந்த அளவு வந்து மனிதருக்கு மட்டும்தான் முழுமையாக செயல்படுது. மற்ற உயிர்களுக்கெல்லாம் ஏன் ரொம்ப அருகி மிக குறைவாக செயல்படுதுங்கிறார். அதனால வந்து உங்க கேள்வி என்னன்னா 100% மற்றவர்களுக்கு மனம் செயல்படலையோ நீங்க அந்த மாதிரி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படிதானே ஏன் கேட்கறீங்க? ஹலோ, கட் ஆயிடுச்சா ஐயா? துன்பத்துல ஏத்த இறக்கம் இருக்குதுங்களா? கொஞ்சம் குரல் விட்டு விட்டு வருதுயா. மற்ற பிறவிகளுக்கு வந்து அதிகமான துன்பம் ஐயா. தாவரத்துக்கு குறைவான துன்பம். ஆமா ஐயா. மடிக்கலையும் கொஞ்சம் குரல் விட்டு விட்டு வருதுங்க ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ தாவரத்துக்கு வந்து மனம் அருகி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, குறைவா செயல்படுது அப்படித்தானே சொல்றீங்க? ஆமா ஆமா ஐயா. ஆமா ஐயா. அப்ப துன்பம் இருக்குதானே, குறைவான துன்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அருகினா இப்ப நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அத பெருமாளுடைய வார்த்தையில அருகினா அர்த்தம் ஐயா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. மனம் செயல்படுறதால கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ அண்ட கோடிகள்ல வந்து ஜீவராசில அருகினா அந்த இடத்துல ஜீவராசி இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படிதான் பெருமாள் படங்கள் எழுதி போவார். அதனால மனம் என்பது என்ன பண்ண புரிஞ்சுக்கிறதுக்கு பெருமாள் வார்த்தை படிக்கிறோம் பாருங்க. அதாவது தாவரங்களுக்கு மனம் முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் அங்க மனம் இருக்கு. அந்த அருகின விருத்தி இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல விருத்தினா வளர்ச்சி ஐயா. நான் படிக்கிறது ஜீவாணி ஒழுக்கத்துல பெருமானுடைய வாசகம். தாவரங்களுக்கு மனம் முதலான அந்த கரணங்கள் ஆக மனம் சித்தம் புத்தம் புத்தி அகங்காரம் 4 இருக்கு அதுக்கு. சரிங்க. தாவரங்களுக்கு மனம் முதலான மனம் சித்தம் புத்தி அகங்காரம் முதலான அந்த கரணங்கள் விருத்தி இல்லாதபடியாலும் அது உயிர் குறையும் அல்லங்கிறார். விருத்தினா ஐயா இருக்கு. ஏன்னா உயிர் நூல் வந்து அது எந்த கரணம் இருக்கணும் இல்லைங்க, அது வளர்ச்சி இல்லைங்கிறார் அவர்களுக்கு. சரிங்க. அருகினா சுருங்கி இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது டார்மெட்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு சார். டார்மெட்னா அடங்கி இருக்கும். ஒரு ஆழ விதை எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு வளர்ச்சி அந்த விதைக்குள்ள அடங்கி இருக்கு அப்படியே. அப்ப வந்து அந்த மரம் விருத்தி இல்லாம இருக்கு அந்த விதைக்குள்ள. ஒரு மண்ணிலையும் நீரையும் பக்குவ சக்தி கூடுறப்ப ஒரு மரமா விருத்தி ஆகி வெளியில வருது. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்கு. அதனால விருத்தி இல்லாம இருக்குன்னு சொல்லாரு பெருமாளுடைய வாசம். விருத்தி ஞாபகம் வச்சுங்க அந்த வார்த்தையை. கொஞ்சம் புரியுதுங்கய்யா. இந்த விருத்தியை பத்தி தாவரம், விலங்கு, மனிதன் இந்த 3 பேரையும் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? தாவரத்துக்கு விருத்தியே இல்லை, விருத்தி குறைவா இருக்கு.
விலங்குக்கு எப்படி இருக்கு, மனிதருக்கு எப்படி இருக்கு? பெருமான் வந்துங்கய்யா இந்த சொல்லுங்க. பெருமான் வந்துங்கய்யா தாவரத்துக்கு மனதை பத்தி எழுதுறாரு. ஏன்னா அந்த உயிர்கொலையாங்கிற கேள்வி வந்ததுனால விருத்தி பத்தி எழுதுறாரு. இப்ப மற்ற இடத்துல ஐயா மனதை பத்தி பெருமான் வந்து இப்ப விலங்குகளுக்கு ஊர்வாரன் நீர்வாரனுக்கு வந்து பொதுவா என்ன சொல்லி போறாருன்னா, மனம் முதலான கருவிகள் ஓரளவுக்கு தான் விருத்தியா இருக்காதுங்க. ஏன்னா அதனாலதான் ஏன் அந்த உயிர்கொலையால துன்பத்தை அனுபவிக்க முடியுது. அந்த துன்பத்துல உதாரணமா ஒரு செடியை நீங்க ஒரு காயை பறிக்கிறீங்கன்னா அது எந்த விதமான துடிப்பு கிடிப்பு எதுவும் இல்லை. ஒரு ஆடோட கழுத்து இருக்கிறான உடம்புல ஏன் துடிக்கிறது இருக்கு? அந்த துன்பத்தை உணர முடியல. அதால உணர்றதுக்கு ஒரு கருவி அந்த கருவி வேணும்ல இருக்கு. ஒரு ஆடு இருக்கிறப்ப கை கால் துடிக்குது ஐயா. அப்ப அந்த கருவி துடிக்க முடியும். அதால ஒரு தாவரத்துக்கு ஏன் துடிக்கலன்னு கேட்டீங்கன்னா விருத்தி இல்லை. அந்த கருவி விருத்தி இல்லாம இருக்காது. அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? தாவரத்துக்கு குறைவா விலங்கு கொஞ்சம் தாவரத்து வந்து விருத்தியே இல்லைங்கிற விருத்தி இல்லாம தாவரத்துக்கு விருத்தி இல்லை. மற்ற உயிர்களுக்கு அந்த விலங்குக்கு கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா விருத்தி அடைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால முழுமையாக விருத்தி அடைகிற ஒரு பிரிவு தான் மனிதனுக்கு முழுமையா இருக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. நன்றி ஐயா. இன்னும் ஒரே ஒரு கேள்விங்க. வினைதான் பிறப்புக்கு காரணம் ஐயா? ஆமா ஐயா. அதான் முதல் பாடத்துல படிச்சேன். நீங்க கொஞ்சம் முதல் பாடம்லாம் வந்தீங்களா? நீங்க வரல, கொஞ்சம் லேட்டா தான் ஐயா, மன்னிக்கணும் ஐயா. வினைதான் காரணம். பிறவி எடுக்கிறது காரணமே இறைவன் காரணம் இல்லைங்க. அதான் முதல்ல பார்த்தோம் நம்ம. அந்த ஜட்ஜோட உதாரணம் சொன்னீங்க. ஒரு நீதிபதி இருக்காருன்னா ஒருவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறா, ஒருத்தர் 10 மாசம் சிறை தண்டனை கொடுக்குறாருன்னா அவரு காரணம் இல்லையா. அவன் செய்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி 10 மாசம் சிறை, இவன் செய்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி மரண தண்டனை. ஆக தண்டனை கேட்டாரு போல் குற்றத்துக்கு வந்தார் போல் தண்டனை கொடுக்கறதா நீதிபதியோட வேலைங்க ஐயா. ஆக நீதிபதி என்பவன் நடுநிலைமை தவறாதவன். அதுபோல இறைவன் என்பவன் நாம் செய்கிற வினைக்கு தகுந்தார் போல ஆடு பிறவியோ மனித பிறவியோ அல்லது மனித பிறவிலேயே மேம்பட்ட பிறவி கீழ்பட்ட பிறவியோ ஆக நம்ம கொடுக்குற பிறவிகளை தியாகங்கள் அத்தனையும் நம்ம வினைக்கு தகுந்த மாதிரி இறைவன் கொடுக்கிறோம். இது வந்து மனித பிறவி இறைவன் காரணம் இல்லையா? சரிங்க. மனித பிறவில தானே வினையை ஏற்ற முடியும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி உள்ள பிறவிலாம் வினையே இல்லாம தானே இருக்கு. அப்புறம் அந்த பிறவிலாம் நமக்கு வந்துச்சு. அதான் பதம் பார்த்தீங்க. அந்த எல்லாமே முதல் பாட்டு நம்ம சிந்திச்சிட்டோம். அதாவது பரவாயில்ல என்னன்னா ஒரு மனித பிரிவை எடுத்த உடனே நம்ம வினைகள் ஈட்டம்ங்கிற மனித பிரிவு மட்டும்தான். மற்ற எந்த பிரிவு வினை ஈட்டம் இல்லை. மற்ற பிரிவுலாம் வினை கழிவு மட்டும்தான். தண்டனை வந்து அனுபவிக்கிற வினை கழிவுக்காக. ஆக வினை ஈட்டலும் அனுபவித்தலும் புதிதாக வினை ஈட்டுவதும் பழைய வினை அனுபவிப்பதும் எல்லாம் நடக்கிறது மனித பிரிவுகள் மட்டும்தான். இப்ப என்ன செய்யறாங்கன்னா மூட்டையா அந்த பாவ வினைகளை சேர்த்துட்டே இருக்கிறதுனால அது லம்பா சேர்ந்துட்டே இருக்குங்க. இப்ப நம்ம வந்து 60 ஆண்டு 70 ஆண்டு காலம் ஒரு மனித பிரிவோட ஸ்பேன் இருக்குன்னா அந்த 60 ஆண்டு காலத்துல அவ்வளவு வினையும் அனுபவிக்க முடியாது. அனுபவிச்சது போக எச்ச வினையும் பேர் சஞ்சீதன் பேருங்க. தெரிஞ்சுட்டே தான் இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் அந்த பிறகு தகுந்த மாதிரி இருக்கும். உதாரணமா ஒரு ஆடா பிறக்கிறான், 5 ஆண்டு இருக்கணும் ஆட்டு பிறகு தண்டனை. புதிய வினை எதுவும் கிடையாது. தண்டனைக்காக 5 ஆண்டு அந்த ஆடா இருந்தது. அந்த ஆன்மா முடிஞ்சு போச்சு. அந்த ஆன்மா வருது. எந்த பிறவியா கிடைக்கும்? மனித பிறவி தான் கிடைக்கும். கேட்டீங்கன்னா அதான் பிறவியே தண்டனை தான் அனுபவிச்சாச்சு. அவனுக்கு ஏது பிரிவு நம்ம கேட்கலாம். தண்டனை வந்து நீங்க ஏற்றி வச்ச வினையில ஒரு பார்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆடு பிறகு முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற வினை யாரையும் அனுபவி நீதான் அனுபவிச்சாகணும். ஆக வினை ஈட்டலும் வினை கழித்தலும் மற்ற பிரிவுல மற்ற தண்டனை பிரிவுல வினை கழித்தல் மட்டும்தான். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 100 தண்டனை குற்றம் பண்ணிருக்கணும், 2 தண்டனை. சொல்லுங்க ஐயா. சரிங்க சரிங்க ஐயா. நீங்க சொல்றது வந்து மனித பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளதை சொல்றீங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து தாவர பிறவி எப்படிதானே வருது? ஒரு ஸ்டெப் தானே வருதுங்கய்யா. ரெண்டு சப்ஜெக்ட் நான் டிஸ்கஸ் பண்ண. ஒண்ணு வந்து பரிணாமம். பரிணாமத்தினால மனித இருக்கிற வினை ரெண்டு நம்ம தனித்தனியா புரிஞ்சுக்கணும் ஐயா. பரிணாமங்கிறது பெருவா என்ன சொல்றாரு, நம்ம சயின்ஸ் பிரகாரம் போறாரு. நம்ம சயின்ஸ் கூட அப்படிதான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மனுஷ பிறவி வந்தா சயின்ஸ் சொல்லல. சோ கீழில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கம்ஸ்டன்ஸா மேல வந்து மனித பிரிவு வந்தாச்சு. பரிணாமம் முடிஞ்சு போச்சுயா. பரிணாமம் வந்து irreversible சொன்னாங்க. irreversible ப்ராசஸ்ல மறுபடியும் டார்வின் கொள்கைப்படி ஒரு மனித குரங்கா போக முடியாது. கர்மத்தின்படி வினையின்படி இருக்கு. அடுத்து நம்முடைய மெயிலாளர் நம்முடைய தத்துவம் என்ன சொல்லுவாங்க சார், பரிணாமத்துக்கு போக முடியாது. ஆனா விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. விருத்தினா என்னன்னா ஐயா ரிவர்சிபிள் ப்ராசஸ். மனித பிரிவு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நம்முடைய வினை கேட்டாரு கூட நம்ம கீழ் பிரிவு போக முடியும். வினை கழிக்க வினை கழிக்க அதான் வினை கழிவு. அதுதான் விருத்தின்னு பேருங்க ஐயா.
சரிங்க. இப்போ மனித பின்னா என்னோட சந்தேகமே என்ன அப்படின்னா, மனித பிறவிக்கு முன்னாடி அந்த பரிணாமத்தின்படி வருது இல்ல, அதுல வந்து எத்தனை 1000 பிறவிகள் சொல்றீங்க. தாவரத்திலேயே ஒரு 1000 பிறவி இருக்கலாம், விலங்குல ஊர்வன இதுல 1000 பிறவி. இந்த ஏத்த இறக்கம் வந்து அங்க எப்படி வருது? அங்கதான் வினை கிடையாது. அப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி 1000 தாவர வர்க்கங்கள், 1000 ஊர்வன வர்க்கங்கள், 1000 பறவை வர்க்கங்கள் அப்படி வருமா? இது வந்து நம்ம வந்து எந்த வினைனால கிடையாது. அந்த பிறவிகள்லாம் சரிங்க, பரிணாம வளர்ச்சியில் தான். ஒரு புல்லு அந்த சூழ்நிலை எந்த மண்ணில நிறைய போய் விழுதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாவரம் இருந்திருக்கலாம். அதுல எத்தனை பிறவின்னு எப்படி யாரை முடிவு பண்றது? சொல்ல முடியாது. இப்ப மனிதன் வந்து வினை ஏற்றதன் மூலமா இப்ப ஒரே புல்லு மட்டும் தாவரம் இருக்கு. ஒண்ணு இப்ப கத்தாழை இருக்கு, தாவரம் இருக்கு, ஒரு பெரிய மரம் இருக்கு. இது வந்து நல்ல வளமுள்ள ஒரு மண்ணில விடுறப்ப அதுக்கு விருஷமா அதே அந்த ஆக்சுவலா அந்த ஸ்பீஷீஸ் நீங்க சயின்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்பீஷீஸ் எப்படி உண்டாச்சுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க தாவரங்கள்லயே. சரிங்க சரிங்க. அதுக்கு என்ன எப்படி ஆராய்ச்சி பண்ணா அவங்க விஞ்ஞானம் படிச்சிருந்தாலும் அப்பப்போ அது கம்பேரிசன் வந்துட்டே இருக்கேன் மனசுல எனக்கு. எப்படி ஆராய்ச்சி பண்ணா ஐயா, அந்தந்த டெம்பரேச்சர், கிளைமேட், சூழ்நிலை, மண்ணு, நிறம், அதனுடைய அக்ரோ கிளைமேட்ஸ், அதுக்கப்புறம் இந்த நுண்ணுயிர்கள் இருக்கு பாருங்க, எல்லாம் வந்து இந்த பயோடைவர்சிட்டி உருவாகுதுங்கிறாங்க. அது யாரும் போய் வந்து ஒரு புல்லுல இருந்து எப்படி மணி எப்படி ஒரு மரம் வந்தது அதை நினைச்சு பாருங்க. இது வந்து என் தாவர கங்கமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி. இது அந்த தகுந்த மாதிரி ஒரு அக்ரோ கிளைமேட், அங்க இருக்கிற மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், அங்க இருக்கிற நுண்ணுயிர்கள், அதுக்கு தகுந்த போல அந்த கனிமங்கள் மாறுபடுறதுனால அந்த உயிர் பரிமணிக்குது. ஆனா தாவரங்கள் நம்ம ஒரே கேட்டகரியில் நம்ம பாக்குறோம், பொதுவா பாக்குறப்போ. அதனால எந்தெந்த ஊர்ல எந்தெந்த மண்ணில எந்தெந்த அண்டங்கள்ல என்னென்ன உயிர் தந்தோ அந்த மாதிரிதான் இருக்கும். அது நம்ம பரிணாம வளர்ச்சி பொறுத்தவரையிலையா நமக்கு வந்து பெருமான் சொல்றது அந்த தாவரத்திலிருந்து மனித பிறவி வரைக்கும் தான் சொல்றாரு. மாணிவாசர் சொல்லுவாரு, பிறந்து இலக்கிய எம்பெருமான்வார். அது வந்து பரிணாமத்துக்கு அப்புறம். அது மாணிவாசகர் பாடுறாரு, மனித பிறவிக்கு அப்புறம். அது 1000 பிறவிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்படுத்துறது திருப்பி போறது. இது கொஞ்சம் ரொம்ப விளக்கமா ஒரு 4-5 வகுப்புல நம்ம முதல் பாடத்துல செஞ்சுச்சையா. நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த யூடியூப்ல உங்களுக்கு கேளுங்க. சரிங்க. கண்டிப்பா நீங்க தவறாம இந்த கண்டினியூட்டி கடாம இருக்கீங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வந்து நெருப்புல வந்து உயிர் இருக்குன்னு சொன்னாங்க. அது கரெக்டுங்க. நான் ஒரு விலங்கியல் ஆசிரியர். இப்ப லேட்டஸ்டா வந்து 11th புத்தகத்துல அதுல போட்டிருக்காங்க தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த உயிரிகளை. அந்த தெர்மோஃபைல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எரிமலையின் உச்சியில இந்த எரிமலை அந்த லாவான அந்த குழம்பு வருது பாருங்க, அந்த பகுதிகளில் ஒரு பாக்டீரியா மாதிரியான அந்த ஆல்கா மாதிரியான பசும் பாசிகளும் அந்த பாக்டீரியாக்களும் இருக்கு. அதுக்கு பேரு அதாவது உச்சபட்ச வெப்பநிலையில வசிக்கக்கூடிய விலங்குகள், இது நெருப்புலயே வசிக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்குங்க. கரெக்டா ஐயா சொன்னீங்க. கரெக்டா ஐயா சொன்னீங்க. நான் கூட ஒரு செயல்பாட்டு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப மருத்துவமனையில இந்த ஃபிளஷ் எல்லாம் ஆபரேட் பண்ணா பாருங்க, கட்டி கிட்டி அந்த பகுதியில வந்து இந்த ஹியூமன் வேஸ்ட் இருக்கு பாருங்க, ஆபரேஷன் பண்றாங்களே, அது கூட வெளியில கொண்டு போட முடியாது, டஸ்ட் டம்ப் பண்ண முடியாது. அது வந்து இன்சினரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு ஐயா. எல்லா மருத்துவமனை இன்சினரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு வாழை விட்டு எரியிற ஒரு அடுப்புல அந்த மனிதனுடைய பாகங்கள்லாம் போட்டு எரிச்சிடணும். வெளியில யாரும் எங்கேயும் போட முடியாது, குப்பை எல்லாம் போட முடியாது. அது என்ன ஆச்சுங்கய்யா, அந்த எரிஞ்சு வருது பாருங்கய்யா, அந்த எரிஞ்சு வர அந்த சிம்னி கேஸ் இருக்கு இல்லைங்க, அந்த புகை, அதை எடுத்து அனலைஸ் பண்ணாங்க. அதுல எக்கச்சமான பாக்டீரியா இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அது வந்து தெர்மோஃபிலிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அது தெர்மோஃபிலிக் பாக்டீரியா வந்து ஐயா நம்ம எரிக்கிற அந்த 700 டிகிரில எரியல. பின்ன இப்போ ஆஸ் பர் ரூல்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனித உடல்ல ஆபரேஷன் பண்ணி வரக்கூடிய அந்த பாகங்களை அந்த எரியூட்டுகளை அந்த அந்த அடுப்பு உடலை போட்டு எரிச்சு அதை வர புகையை அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு ஃபேன் வழியா மறுபடியும் கொண்டு போய் இன்னொரு அடுப்புல வச்சு எரிக்கணும். அதை டபுள் இன்சுலேஷன் பெரிய அதுக்கு. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியா வந்தாங்க. அது அதனால வந்து நெருப்பில் உயிராகக்கூடிய உயிர்களும் இருக்கு. இல்ல ஐயா சொல்லும் பொழுது சிலருக்கு வந்து உயிரியல் துறையில் அல்லாத
விலங்கியல் துறை சார்ந்து நீங்க சொல்றப்ப இன்னும் அவங்களுக்கு ஆணி தரமா ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நெருப்புல உயிர் இருக்கான்னு கேட்கும் பொழுது எல்லாருக்கும் இதா இருக்கும். ஆமா 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 ஐயா. அத நீங்க சொல்லும் பொழுது கரெக்டா 11th புத்தகத்துல 4வது பக்கத்திலேயே இருக்குங்கய்யா. வந்து தெர்மோஃபைல்ஸ் அது லேட்டஸ்டா தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி நன்றி. வந்தனே. இப்போ வந்தமைக்கு நன்றிங்க. நன்றி. நான் மைக் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. நன்றி. நல்லது. வேற யாருக்கா கேள்வி இருக்கா? முடிச்சுடலாமா? ஐயா காஞ்சிபுரத்துல வெங்கடேசன் பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் வெங்கடேசன், சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி ஐயா. சாமி வந்து அத மனமடங்கும் திறத்தில் ஒரு இடத்தை இருந்தறிய அறிந்தோரை ஏற்றிடவும் அறியன்றாரு. இப்ப எல்லாருமே மேக்சிமம் எல்லா மகான்களும் மனம் செயல்படாத நிலையை வலியுறுத்துறதா தானே ஐயா அர்த்தம்? அப்படி மனம் செயல்படாத நிலையில இருக்கும் பொழுது மூளையில என்ன மாற்றம் நடக்கும்னு விஞ்ஞான ரீதியா கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதாவது ஐயா, இந்த இப்ப வந்து தியானத்தை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஐயா. நம்முடைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஐயா, தியானம் பண்றப்ப என்ன நடக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. உடம்பு பூரா கருவிகளை, தலைகளை, நெஃப்ரோ, கெலுக்கு, மூளைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட அத்தனை கருவிகளையும் உடம்பு பூரா போட்டு ஆர்ட் எல்லாம் போட்டு தியானம் பண்ண வச்சிருக்காங்க ஐயா. ஒரு புத்த மாம்களை கொண்டு வச்சு இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஐயா, இந்த மனம் வந்து அவங்கள பூர்வ மத்திக்கு போக 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 என்ன ஆயிடுதுங்க, கம்ப்ளீட் இந்த சுவாசம் அடங்குறது, ஹார்ட் பீட்டிங் குறையிறது, இந்த அறிவோட இந்த அமிக்டாலான்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து ரிவார்ட் சென்டர்னு பேர் இங்கிலீஷ்ல, அமிக்டாலான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வந்து இந்த மகிழ்ச்சி ஹார்மோன்ஸ் பூரா சுரக்குது. அதான் பெருமாள் வந்து மூளையெல்லாம் மூச்செடுத்து ஓடிட்டேன்னு பெருமாள் என்னென்ன சொல்றாரோ அது போல ஐயா அந்த சுரக்கிறது பூரா அந்த மகிழ்ச்சி ஹார்மோன் அவன் இங்கிலீஷ்ல. அந்த ஒரு தியானத்துடைய பயன் அத்தனையா அந்த கருவிபூர்வமா அனுபவிச்சு ஒரு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம தியானத்தை சிற்சபா நேரத்துல பெருமாள் என்ன சொல்றாரோ அது அப்படியே அந்த விஞ்ஞான அந்த கருவிகள் அப்படியே சொல்லுது. மிகப்பெரிய ஆராய்ச்சி ஐயா. நம்ம அந்த தோலெல்லாம் குழந்தைகள் இருக்கு பாருங்க அகவல்ல, அது முழுவதையும் நம்ம சிந்திக்க போறோம் அந்த உயர்நிலையில. அவ்வளவு பியூர் சயின்ஸ் ஐயாது. இட்ஸ் பியூர் சயின்ஸ். அந்த தோலெல்லாம் குழந்தைங்கிறது ஒரு பாத் நிகழக்கூடிய மாற்றங்கள். ஏன்னா ஐயா, மனதுல வந்து கருணை வேணும், இறக்கம் வேணும், ஜீவகாணி வேணும். உயிரிறக்கம் இருந்தால் மனமில்லா பெருவாழ்வு கிடைக்கலான்னு பெருமான் சொல்றாரு இல்ல. ஏன்னா ஏராள மிசைமேல் எது ஏற்றி விட்டதுன்னா தயவுதான் ஏற்றி விட்டதுன்னு சொல்றாரு பெருமான். ஏராள மிசை எதுங்க? மரணத்தை வென்ற நிலை. அந்த மரணத்தை வென்ற நிலைக்கு தயவு எப்படி துணையா இருந்துன்னு நினைச்சு பாக்குறது நான். தயவுங்கிறது மனம் சார்ந்தது, ஆனால் மனமில்லா பெருவாழ்வுங்கிறது உடல் சார்ந்தது இல்லையா? உடல் அழியாம இருக்குன்னா உடல் சார்ந்தது. அது மனதில் இருக்கக்கூடிய தயவு இந்த உடல் சார்ந்த இந்த மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துது? ஸோ இட்ஸ் பியூர் சயின்ஸ். அப்ப அந்த தோலெல்லாம் குழந்தையோட பாட்டு முழுதும் பொருள் பார்த்தாதான் அது எப்படி இந்த சயின்ஸா மறுமலை கண்டுபிடிக்க முடியும். நம்ம அதை உயர்நிலையை சிந்திக்க போறோம். இப்ப நம்ம சிந்திச்சோம்னா ஓவர் டோஸா தெரியும். அதனால கண்டிப்பாக சிந்திப்போம். உயர்நிலை வரையில கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம கண்டிப்பா சிந்திப்போம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. அந்த முடிச்சுடலாம் ஐயா. மணி 9:10. டைம் போனதே தெரியலங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சியா. ஐயா பேசுறீங்க மொத்தம் அப்படியே ஒரு புக்கா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு மனசுல செய்வா. திருவள்ளுவர் கண்டிப்பா கண்டிப்பா செய்வீங்க. அதுதான் எல்லாரும் அதான் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. திருவள்ளுவர் துணை இருந்தா கண்டிப்பா எல்லாம் நடக்கும் ஐயா. பெண்ணாடத்துல வந்து இந்த வாழ்வியல் வகுப்பு பயிற்சி வகுப்புகள் முன்னாடி நடைபெற்றது 16. அது இப்ப நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பா நடக்கும் ஐயா. நாங்க இந்த கொரோனாவால 6 மாசமா நாங்க அரளித்து கேட்டே பூட்டி வச்சிருக்கோம் ஐயா. சரிங்க சரிங்க. உள்ள ஏன்னா முதியோர்கள் உள்ள நிறைய இருக்கிறதுனால முதியோர்களுக்கு ஏதாவது தொத்துட போன்னு பயத்தினால முதியோர்கள் எல்லாம் உள்ள வச்சு நாங்க வெளியில கேட்ட பூட்டிட்டோம். சரிங்க. அது முடிச்ச பிறகு அரங்கார யாரும் 6 மாசமா அரங்கார யாரும் உள்ள போலீங்க அரளித்துக்குள்ள. சரிங்க சரிங்க. இந்த கொரோனாவுடைய பயம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா நிறைய நண்பர்கள் கேட்டே இருக்காங்க அந்த வாழ்வில் பயிற்சி எப்ப திரும்பி ஆரம்பிக்க போறீங்கன்ட்டு. ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் அதுல வந்து ஏன்னா அது மாதிரி செயல்முறை நம்ம இப்ப இந்த வகுப்புலாம் ஏன் தேரி அது வந்து பிராக்டிகல் ஐயாது. கண்டிப்பா கண்டிப்பா ரெண்டும் இருக்கணும் வாழ்க்கையில. வெறும் தேரி மட்டுமே படிச்சு பிரயோஜனம் இல்லை, வெறும் பிராக்டிகல் மட்டும் படிச்சு ரெண்டும் சேர்ந்ததான் நிறைவா இருக்கும். அது மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க. நாங்களும் அதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும். நன்றிங்க நன்றிங்க. நன்றி ஐயா. முடிச்சுக்கலாங்களா குமாரவேல்? வேற யாருக்காவது இருக்கு? மணி 9:15. பங்கெடுத்துக் கொண்ட அத்தனை அன்பு நெஞ்சங்களையும் பெண்ணாடு வல்லார் அளித்தின் சார்பாக பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன்.
மகாமந்திரம் சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அம்பலம்